அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 928 சட்டமும் ஊடகத்துறையில் பேசுறதுக்கு வந்திருக்குங்க. ஒரு வழக்கறிஞர் திருமதி நிர்மலா MAML. அவங்க தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. அவங்க கிட்ட சரி இவங்க பேச வைக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வித்தியாசமா இருந்தது அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது. லாயராகவும் ப்ராக்டிஸ் பண்றாங்க, அதே நேரத்துல மீடியாவையும் இருந்திருக்காங்க. அம்பேத்கர் காலேஜில் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையில. அட்வொகேட்டா சென்னை கோர்ட்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப நியூஸ் ஆங்கரா பொதிகையில இருந்திருக்காங்க. அப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்காங்க, தமிழ் பறவை அப்படின்னு சொல்லிட்டு. எடிட்டர் பெண்ணியம் மேகசின்ல இருந்திருக்காங்க. அப்புறம் ஃபார்மர் கண்டென்ட் எக்ஸிக்யூட்டிவா விஜய் டிவிலயும் இருந்திருக்காங்க. ப்ரோக்ராம் ஆங்கரா பெப்பர்ஸ் டிவில இருந்திருக்காங்க. அப்புறம் ஃபார்மர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் இன் யூரோப்ஸ் தீபம் டிவியா தெரியல நமக்கு. ஆல் இண்டியா ரேடியோலாம் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபார்மர் ஜேர்னலிஸ்ட் தினமணி ஆர்டிக்கல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க லீடிங் மேகசின்ஸ்ல. இதுதான் அவங்களோட பேக்ரவுண்டு. ஸோ அவங்கள நான் சரி விசாரிச்சு பேசினப்ப மீடியாலாம் இருக்காங்க, நம்ம ப்ராக்டிஸும் பண்றாங்க, லா பத்தி ப்ராக்டிஸும் பண்றாங்க. ஸோ அதனால மீடியாவும் லாவும் கனெக்ட் பண்ணி பேச சொன்னேன். மேடம் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. நம்ம இந்த ஏரியால நம்ம லாயர் பத்தி நம்மளோட இவர் சார் பேர் நம்ம சிவகுமார் சாரோட டாக்டர் பேசினாங்க, சீனியர் லாயரு. அப்புறம் நம்ம யங் லாயர் ஒருத்தர் பேசியிருக்காங்க. இப்போ மிடில் ஏஜ்ல லாயர் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை வரவேற்கிறோம் மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக. இந்த நேரம் உங்களுக்காக. நீங்கள் உங்கள் உரை தொடங்க. நன்றி சார், மிக்க நன்றி ஒரு டீட்டெயில்டான இன்ட்ரடக்ஷனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேச போறதுல. பட் இருந்தாலும் ஒரு பெரிய தயக்கமும் இருக்கு. தயக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் பேசின ஆட்கள் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், காலேஜ்ல அந்த மாதிரி பேசியிருக்கேன், நிறைய யங் கேர்ள்ஸ் அந்த மாதிரி பேசியிருக்கேன். பெரியவங்க உங்ககிட்ட பேசும்போது ஒரு என்ன பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, நிறைய பல்வேறு தரப்பட்ட டாபிக்ஸ் நீங்க பேசுறீங்க, கதைகள் ஒரு வாசிப்பு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஏன் நம்ம கதையே சொல்லக்கூடாது? அதுவும் சார் சொன்னார் நீங்க சட்டம் பேசலாம், ஊடகம் பேசலாம்னா நம்மளோட தலைப்பே அதுதானே. அதாவது சட்ட படிப்பும் ஊடகத்துறையும்னா நான் சட்டம் படிச்சு சட்டத்திலையும் ஊடகத்திலையும் இது பண்றேன் அப்படிங்கிறது தான். அதனால என்னோட ஜேர்னியை பத்தி ரொம்ப ஷார்ட்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் ஏதாவது பர்டிகுலரா நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து நான் நிறைய கத்துக்க வேணும்னு நான் நம்புறேன். அதனாலதான் சரின்னு சார் சொன்னேன், நான் இது பண்ணேன் இந்த விஷயத்துக்கு. நான் என்னோட ஜேர்னியை சொல்றேன் எப்படின்னா, எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நேட்டிவ் என்னோட சொந்த ஊர் இது கிடையாது, சென்னை கிடையாது. எனக்கு திருப்பூர் தான் என்னோட சொந்த ஊர். திருப்பூர் இப்பதான் மாவட்டமா இருக்கு. நாங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் ஒரு சின்ன இடமா தான் இருந்துச்சு, அவ்வளவு பெரிய ஒரு இது இல்ல. சாரி, ஒரு சின்ன இதாதான் இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துலதான் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே. எங்களது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா போலீஸ்மேன், அம்மா சிறுகதை எழுத்தாளர். சொல்ல போனா ஒரு சின்ன அளவுல ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தாங்க அம்மா. பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தாலும் முக்கியமா அம்மாவை பத்தி குறிப்பிட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ரொம்ப தமிழ் பற்று ஜாஸ்தி. அவங்க பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்ததுனாலே நானும் பிரதரும் இருந்தோம். ஒரு சின்ன தப்பை கூட அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு 4 பக்கம் எழுதுறோம், அதுல நிறைய தப்பு இருந்ததுன்னா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. சோ அதனாலேயே சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா எனக்கும் தம்பிக்கும் தமிழ்ல தப்பு இல்லாம பேச எழுதுறதுக்கான அந்த அடிப்படைங்கிறது ரொம்ப வலுவா அமைஞ்சது. அதனாலதான் பிற்காலத்துல நம்ம சட்டம் படிச்சாலும் ஊடகத்துறையில இவ்வளவு ஆண்டு காலம் பயணிக்க முடியுதுன்னா அதுதான் ஒரு பேஸா நான் நினைக்கிறேன். சோ அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படிங்கறதுனால பெரிய அளவுல சொத்து அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல. பட் என்னத்தை வலியுறுத்தினாங்கன்னா, உங்களுக்கு நாங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கறது நல்ல கல்வி கொடுப்போம், அதுதான் உங்களுக்கான சொத்துங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதனாலே சின்ன வயசுல படிப்பை ரொம்ப இறுக புடிச்சுக்கிட்டோம் நாங்க. அதுவும் நான் நல்லா புடிச்சுக்கிட்டேன்.
அவங்களோட சக்திக்கு மீறி தான் வந்து நல்ல நல்ல ஸ்கூல்ஸ்ல எங்களை படிக்க வச்சாங்க. பட் அப்படி இருந்து நான் வந்து டாப்பர் ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்கேன். பட் ஒரு சில சமயம் வந்து ஃபீஸ் கட்ட முடியாம வெளியில நின்ன நேரங்கள்லாம் உண்டு. அப்ப வந்து அதுக்கான ஒரு கோவம் வரும். நம்ம நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும், அம்மா அப்பாவை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும், நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என் வீட்டை பத்தி சொல்லணும்னா, எனக்கும் என் தம்பிக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது. நாங்க 2 பேருமே ஈக்குவல்ஸ் தான். அதாவது அது சாப்பாடா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, பொறுப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த பேசணும்னாலும் 2 பேரையும் உட்கார வச்சு பேசுவாங்க. ஒரு வயசுக்கு வர்றது அந்த மாதிரியான விஷயங்களை கூட எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது என் தம்பி என்னையும் உட்கார வச்சு என்னோட அம்மா பேசினாங்க. ஸோ அப்படி ஒரு மெச்சூர்ட் அப்ரிங்கிங்கா தான் இருந்துச்சு. ஸோ லைஃபை டீல் பண்றது, படிக்கும்போது நீ கோயட் படி, எல்லாத்துக்கிட்டையும் தைரியமா பேசு, ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வரும்போது நான் வந்து ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டா இருந்தேன். அதனோட தொடர்ச்சி எப்படி அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, நான் +2 படிக்கும் போது, நான் சொன்னேன் இல்லையா கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படிங்கும்போது, அப்பா வந்து போலீஸ்காரர். ஸோ அந்த போலீஸ் ஃபேமிலிஸ்ல நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன். கோயம்புத்தூர் மாவட்டத்துல நான் முதல் மாணவியா வந்தேன். அதன் காரணமாக கோவை கலெக்டரேட் இருந்து எனக்கு வந்து மெடல் கிடைச்சது, கேஷ் அவார்டு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம என்னோட கல்லூரி படிப்புக்கான உதவித்தொகையும் கிடைச்சது. ஸோ அப்ப குடும்ப நிலைமையில இருந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். அதான் குடும்பத்துக்கு நம்ம உதவுறோம், என்னோட படிப்பை நானே பாத்துக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு இடம்ங்கிறது அது மாதிரி வந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து நான் நல்லா படிக்கக்கூடிய மாணவி அப்படிங்கறனால ஏதோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப செலவு பண்ண முடியாது. எந்த ஒரு ப்ரொஃபஷனல், இப்போ டாக்டருக்கோ இன்ஜினியரிங்கோ செலவு பண்ண முடியாது. ஆனா ஒரு அட்வொகேட்டா இருக்கோம், சட்டம் படிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஆனா செலவு வந்து ரொம்ப கம்மி. ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி நிறைய சட்டக்கல்லூரிகள் கிடையாது. இப்போ வந்து நிறைய பிரைவேட்லாம் சட்டக்கல்லூரிகள் இருக்கு. பட் நாங்க இருந்ததுல 4 சட்டக்கல்லூரிகள் தான். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, 4 இடம் தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது முதல் சாய்ஸ் ஆப்வியஸா வந்து சென்னை சட்டக்கல்லூரியில தான் படிக்கணுங்கிறது என்னோட நோக்கமா இருந்துச்சு. 12th நல்ல மார்க் வாங்கினேன். லா என்ட்ரன்ஸ் இருக்கு, அதுலயும் நல்ல மார்க் வாங்கினேன். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து சென்னை சட்டக்கல்லூரியில இடம் கிடைச்சது. ஸோ அப்படிதான் சென்னை சட்டக்கல்லூரிக்கு நான் வந்து நுழைஞ்சேன். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற கல்லூரிகளுக்கும் சட்டக்கல்லூரிகளுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னா, சட்டக்கல்லூரியில வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதாவது இப்ப மற்ற கல்லூரியில வெறும் படிப்பு, ஒரு பாட்டு, டான்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரு சட்டக்கல்லூரியில பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் நிகழ்வுகள் இருக்கும். பல பல மாணவர்கள் வந்து பல அரசியல் கட்சிகள் இருப்பாங்க, பல விவாதங்கள் நடக்கும். அதாவது ஒரு அந்த இடத்த விட்டு நீங்க வெளியில வரும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளா வெளிவருவீங்க. அவ்வளவு எக்ஸ்போஷர் வந்து அந்த கல்லூரியில வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எனக்கும் கிடைச்சது. பட் அதுல என்ன ஒரு இந்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 12th முடிச்சுட்டு 5 வருஷம் கோர்ஸ் பண்ணேன். பிஏபிஎல் 5 வருஷம் பண்ணேன் நானு. பட் ஆனா அது வந்து ரெகுலர் கிளாஸஸே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே தான் நடக்கும். ஒரு ஹாஃப் டே தான், மீதி டைம் எல்லாம் இது 5 வருஷமே இதுதான் நிலைமை. அப்ப என்னன்னா மீதி டைம் என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து ஒரு டீனேஜ்ல இருக்கோம், டைம் வந்து சரியா யூஸ் பண்ணணும், ஒரு பாதை தவறி போயிடக்கூடாது. அப்படிங்கும் போது பயனுள்ளதா கழிக்கணும். அப்போ வந்து நான் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லூரிகள்ல வந்து மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு பட்டிமன்றம், பேச்சு போட்டி, இந்த மாதிரியான தமிழ் சார்ந்த வேலைகளை வந்து நிறைய நான் பண்ணிட்டு இருந்தேன் கல்லூரியில, சட்டக்கல்லூரியில. சோ அது வந்து ரொம்ப பிரபலமாச்சு. நான் மாணவர் தலைவரா இருந்தேன். அது மட்டுமே கிடையாது, அந்த மாதிரி சட்டக்கல்லூரியில பண்ணும்போது அதுக்கு நடுவரா பாத்தீங்கன்னா எங்களோட ப்ரொஃபசர்ஸை கூப்பிடுவேன். எங்களோட பிரின்சிபல் தான் வருவாங்க. சோ அவங்கள வச்சு நாங்க வந்து இந்த பேச்சு போட்டி இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சது. அப்ப பிரபலம் ஆகும்போது எப்படின்னா, எங்க கல்லூரி மாணவர்கள் மட்டுமே இல்லாம சென்னையில இருக்கக்கூடிய மத்த கல்லூரி மாணவர்களும் எங்களோட கல்லூரியில வந்து கலந்துக்குவாங்க. சோ அது மூலமா அது வந்து சென்னை முழுவதுமே பிரபலமாச்சு. இதன் காரணமாக என்னன்னா, சார் சொன்னாரு அந்த தீபம் டிவில ஒர்க் பண்ணாங்க, அது என்னன்னு தெரியலன்னு. தீபம் டிவி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அங்க தமிழ் சேனல்ஸ் இருக்கும். அதுதான் தீபம் டிவி. யூகேல வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இங்கிருந்து இயங்கக்கூடிய சேனல் வந்து தீபம் டிவி, அங்க ஒளிபரப்பாகும். அந்த சேனல் வந்து எங்க மாணவர்களை பத்தி கேள்விப்பட்டு எங்களை வந்து அன்னைக்கு வந்து கவர் பண்ணாங்க, நாங்க பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அப்போ ப்ரோக்ராம்ல நான் மாணவர் தலைவர்ங்கிற முறையில என்ன வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க, என்ன பண்றீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவா இதுவா வந்து நான் சொன்னேன். இதுலதான் ஒரு திருப்பு முனையா நடந்துச்சு. என்னன்னா, நாங்க வந்து என்னோட வேலை, எனக்கு காலேஜ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லும் போது அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர், ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் வந்து, நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா பிரசன்ட் பண்றீங்க, அதனால எங்களோட சேனலுக்காக நீங்க வந்து ஆங்கரிங் பண்ண முடியுமா, காம்பேரிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் அப்போ வந்து நான் சட்டக்கல்லூரி மாணவி, நான் வந்து இதுல ஆக்டிவா இருக்கேன். அப்படி கேட்டும் போது ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க என்ன எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா, உங்களோட ஃப்ரீ டைம்ல தான் நாங்க ஷூட்டிங் வச்சுக்குவோம். அதாவது உங்களுக்கு ஹாஃப் டே காலேஜ்னா மீதி டைம், இல்லைன்னா சாட்டர்டே சண்டே அப்பதான் நாங்க ஷூட் பண்ணுவோம், உங்க படிப்பு வந்து பாதிக்காதுன்னு ஒரு இது அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாத்துக்கும் அத்தனை மீடியாஸ் கிடையாது உங்களுக்கு. ஸோ அப்படித்தான் இதாகுதுங்கும் போது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டேன். சரி, நம்ம படிப்பும் பாதிக்காது, இதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து சட்டம் படிக்கவே சட்டக்கல்லூரி மாணவியாக இருக்கும் போதே நான் வந்து ஊடகத்துறையில நுழைஞ்சேன்.
ஸோ அதுல வந்து ஒரு ஆங்கரா தான் நுழைஞ்சேன். பட் ஆனா அதுல வந்து என்னோட 100% கொடுத்தேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை வந்து இன்டர்வியூ பண்ண போறேன்னா ஒரு நாள் ஃபுல்லா அவரை பத்தி ப்ரிப்பேர் பண்ணுவேன். யாரு அவர், என்ன அவரோட பேக்ரவுண்ட், என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, அதுக்கான பதில் என்ன, எல்லாத்தையும் தயாரிச்சுட்டு தான் நான் வந்து அதை பண்ணுவேன். ஸோ தொடர்ச்சியாக நம்ம ஒரு நிகழ்ச்சியை சிறப்பா பண்ணும்போது அடுத்த கட்டமா அதே நிறுவனத்துல வந்து எனக்கு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், அதான் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைச்சது. ஒரு மாணவிக்கு வந்து ஒரு ஆங்கருங்கிறத தாண்டி ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கிடைக்கிறது அந்த டைம்ல ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி ஒரு முன்னேற்றம் எனக்கு படிக்கும் போதே கிடைச்சது. அதோட மட்டும் இல்ல, நம்ம வேலையை வந்து நம்ம சின்சியரா பண்ணும்போது நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய வரும். அது மாதிரி தான் பாத்தீங்கன்னா கூட வேலை செய்யறவங்க அந்த மாதிரி வந்து பத்திரிகைகள்ல வந்து ஒரு பிரபலங்களை வந்து பேட்டி எடுத்து கொடுக்கறது, இல்லைன்னா வந்து சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் எழுதி கொடுக்கறது, இந்த மாணவ நிருபர்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நான் வந்து மீடியாவில் இருக்கும் போதே தினகரன், தினமணி, குங்குமம், ஞாயிறு மலர், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்ட் டைமா வந்து நான் ஆர்டிகல்ஸ் கொடுக்கறது, பிரபலங்களை வந்து இன்டர்வியூ பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற வாய்ப்பெல்லாம் வந்து எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல வந்து ஆல் இண்டியா ரேடியோல அனௌன்சரா பார்ட் டைமா ஒர்க் பண்ணேன். ஸோ அதாவது நம்ம வந்து அது மாணவ பருவம், நிறைய டைம் இருக்கு, நிறைய எனர்ஜி இருக்குங்கும் போது எனக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா அது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டேன். புது விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புது புது அனுபவங்களை கொடுக்கும், புது வழிகளை திறக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதையும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அந்த இதுல ரொம்ப இதா போகும்போது என்னோட கல்லூரி வந்து கொஞ்சம் நிறைவுக்கு வருது. நிறைவுக்கு வரும்போது தான் என்னன்னா, என்னை பத்தி கேள்விப்பட்டு விஜய் டிவில ஒரு ஓப்பனிங் இருக்கு, ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. விஜய் டிவில வந்து எனக்கு என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேக் ஸ்கிரீன், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கண்டென்ட்னா நீங்க ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்திருப்பீங்க விஜய் டிவில. அந்த விஜய் டிவி அந்த ப்ரோக்ராமோட கண்டென்ட்டை வந்து ஸ்கிரிப்ட் அனுப்புவாங்க. அதை வந்து நம்ம படிச்சுட்டு நம்மளோட ரிவ்யூஸ் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி அந்த மேல இருக்கிறவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க, இந்த இது எடுக்கலாமா, இந்த சீரியல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு இது வந்து எனக்கு அந்த அந்த படிப்பு முடிச்ச உடனே கிடைச்சது. அதுல இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் படிக்கிறது, அந்த அது சார்ந்த எக்ஸ்பீரியன்சஸ். அதை பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஷார்ட் டைம் தான் பண்ணேன். அதுக்குள்ள வந்து தூர்தர்ஷன்ல வந்து கால் ஃபார் பண்ணாங்க. என்னன்னா அபிஷியல் ஆங்கர், அபிஷியல் நியூஸ் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ வந்து நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால இல்ல, பட் அப்ப வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி தூர்தர்ஷன்ல வந்து அவ்வளோ ஒரு ஹெக்டிக். தூர்தர்ஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க எந்த சேனல் வேணாலும் போகலாம். ஏன்னா ஒரு டீடியஸான செலக்ஷன் ப்ராசஸ், ஒரு 3-4 லெவல் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இந்த தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க, சென்டென்சஸ் படிக்க சொல்லுவாங்க, ஜென்ரல் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க, விஷுவலா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு அது ஒரு தனி டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ட்ரையல் ஆடிஷன் கொடுப்பாங்க. ஒரு 3-4 லெவல் இருக்கும். ஒரு 5000 பேர் வந்தா கடைசியில ஒரு 15 பேர் தான் செலக்ட் ஆகும். இதுதான் ப்ராசஸா இருக்கும். ஸோ அதுல வந்து நான் ரெண்டுத்துலயுமே அஃபிஷியலா செலக்ட் ஆனேன். அப்போ வந்து ஆனா மாசத்துல வந்து ஒரு 10 நாள் வேலை, இதுதான் வந்து தூர்தர்ஷன்ல இது. பட் ஆனா அந்த இது என்ன பேனல்னு சொல்லுவாங்க, பேனல்ல இருக்கும், ரெகுலரா மாசம் டியூட்டிஸ் வரும். ஸோ பேனல்ல செலக்ட் ஆயிட்டேன். இப்ப எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வந்துச்சுன்னா, ஓகே ஊடகத்துல ரொம்ப வலுவா நம்ம கால் பதிச்சாச்சு, ஆனா நம்ம இவ்வளவு தூரம் படிச்சு நம்ம பெரிய வக்கீல் ஆகணும்னு நினைச்சு படிச்ச படிப்பை நம்ம விட்டுறக்கூடாது. அப்ப நான் அடுத்ததா என்னன்னா, சட்டப்படிப்பை முடிச்சீங்கன்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டியது யார்ட்டையா ஜூனியரா சேரணும். அதுதான் இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு பிரபலமான வழக்கறிஞர், அவங்க பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட தான் சேர்ந்தேன். பட் அவங்க வந்து அதை அலோவ் பண்ணல. இல்ல நீங்க வந்து ஜூனியரா இருந்துட்டு மீடியா எல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. அப்ப எனக்கு வந்து அந்த டைம்ல அவங்க கிட்ட பண்ண முடியல, அதனால நான் விட்டுட்டேன். பட் அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஹரிபரதாமன் அவர் வந்து நீதிபதியா இருந்து இப்போ ஓய்வு பெற்றாரு. அவரை வந்து நான் தூர்தர்ஷனுக்காக ஒரு பேட்டி எடுத்தேன். நான் அப்ப பேட்டி எடுக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நல்லா பேசினாரு, நல்ல விவரங்கள் கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்டயே கேட்டேன், சார் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஜூனியரா ஜாயின் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஓ தாராளமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி மீடியாவும் இருக்கு, எனக்கு மாசத்துல ஒரு 8 நாள், இந்த மாதிரி 10 days எனக்கு ஒர்க் இருக்கும்னா பண்ணுங்க, எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது, தாராளமா நீங்க பண்ணுங்க, இதையும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். ஸோ அது வந்து அந்த இடம்ங்கிறது வந்து என் லைஃபோட முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன் நான் சொல்றேன்னா, அவர் நீதிபதி ஹரிபரந்தாம் நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்றாரு. அவரோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எடுக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே வந்து அவர் வந்து அதிகமா வந்து தொழிலாளர் கேசஸ் தான் எடுப்பார், லேபர் கேசஸ் தான் எடுப்பார். தொழிலாளர்களுக்காக மட்டுமே வாதாடுவார். ஒரு கேஸ் கூட மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் வாதாடினது கிடையாது. இத்தனைக்கும் அவருக்கு வந்து பெரிய வருமானம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, ரொம்ப குறைவு. ஆனா நான் பார்த்த விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஃபேக்டரிஸ்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 100 பேரை டெர்மினேட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு 50 பேரை டெர்மினேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இவர் போராடி அவங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்கும் போது அந்த 50 பேர், அந்த 100 பேர் மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பமே நல்லா இருக்கும். அப்ப அத்தனை பேர் வந்து நன்றி சொல்லுவாங்க. அப்படி காத்திருந்து அப்படி கூட்டமா, அதெல்லாம் நான் கண் கூட பார்த்தேன் என்னோட அவ்வளவு சின்ன வயசுல. அது வந்து எனக்குள்ள ஒரு தெளிவை கொடுத்துச்சு. இல்ல நம்ம வந்து பணத்தை நோக்குனதா இருக்கக்கூடாது, நம்ம பயணம் நிறைய பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும். அதுக்காக பணம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல, அடிப்படைக்கு தேவைதான். ஆனா நம்ம
நம்ம லைஃபோட பயன்கிறது எத்தனை பேருக்கு நம்ம பயன்படுறோம், எத்தனை பேருக்கு நம்மளோட லைஃப் வந்து பயனளிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாடம் வந்து எனக்கு அங்கதான் கிடைச்சது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ஹரிபரந்தாமன் சார் கிட்டயே தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லா அட்வொகேட்ஸ்க்கும் ஒரு சீனியர் கவுன்சில்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. முக்கியமான கேசஸ்ல வந்து சீனியர்ஸ் வந்து வாதாடுவாங்க அந்த அட்வொகேட்டுக்கு. எங்களோட சீனியர் கவுன்சில் யாரா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சந்துரு சார், நீதிபதி சந்துரு. அவர் தான் எங்களோட சீனியர் கவுன்சில். நீதிபதி சந்துரு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை பத்தி தான் அந்த ஜெய்பீம் படம் எடுத்தாங்க. சோ அவரும் அந்த மாதிரியான ஒரு வழக்கறிஞரா தான் இருந்தார். அதாவது தொழிலாளர்கள்னு இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலுமே அவங்களுக்காக வழக்கெடுப்பார். நிறைய பேர்த்த ஃபீஸ் கூட வாங்கினது இல்லை, அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அவரோட சீனியர் கவுன்சில், அவரோட கேசஸ்க்கு ஜூனியரா நான் போயிருக்கேன். சோ அப்படி போகும்போது இவங்க கிட்ட இருந்து நான் சட்டம் கத்துக்கிறது, வாழ்க்கையை கத்துக்கிறது, எப்படிப்பட்ட வழக்குகள் வருது, அவங்களோட பிரச்சனைகள் எப்படி, அதை எப்படி தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கறத வந்து அந்த மாதிரி வயசுல அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இதுவா நினைக்கிறேன். பெரிய என்ன சொல்றது, நல்ல விஷயமா, மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். சோ அப்ப சட்டம் சார்ந்து இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான்கள் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கான ஒரு இது கிடைச்சது. அதே மாதிரி ஊடகத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த வயசுலயே வந்து நீங்க எல்லாம் பெரியவங்க, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இவங்க ராஜம் கிருஷ்ணன் எழுத்தாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நேரா நான் பார்த்து பேட்டி எடுத்தேன். மைதிலி சிவராமன், அப்புறம் இவங்க பூர்ணம் விஸ்வநாதன், ரவிச்சந்திரன், அதாவது அவங்களெல்லாம் இது பண்ணவே பாக்குறதே இது. பட் ஆனா அவங்க எல்லாம் அவ்வளோ ஒரு அன்பா இது பண்ணிட்டு அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உண்டு. இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவங்க ராஜம் கிருஷ்ணன் அம்மாட்ட வந்து நான் இன்டர்வியூ பண்றேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னன்னா, அந்த நான் ஃபாரின் சேனல்ல ஒர்க் பண்ணும்போது பட் நான் சொன்ன டைம்க்கு என்னால போக முடியல. ஏன்னா கேமரா அந்த ஃபுல் செட்டும் வந்து இன்னொரு இதுக்கு போயிட்டாங்க. அப்ப என்னால அவங்களை இன்டர்வியூ பண்ண முடியல. அவங்க வந்து அவ்வளவு கோவப்படுறாள். நான் வந்து போன் பண்ணி சொல்றேன், மேம் வந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் லேட் ஆகுது அப்படி இப்படின்னு. வீட்டுக்கு போனோம்னா அவ்வளவு கோவப்படுறாங்க அவங்க. எவ்வளவு நேரம் நான் காத்துட்டு இருக்கிறது, என் ஹஸ்பண்டுக்கு வேற உடம்பு சரியில்லை, நீங்க எப்படி இவ்வளவு லேட்டா வரலாம்னு நான் பொறுமையா சொன்னேன். இல்ல மேம், உங்களை காக்க வைக்கணுங்கிறது எங்க நோக்கம் கிடையாது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அது இதுன்னு. அப்புறம் கூல் டவுன் ஆயிட்டு அப்புறம் பொறுமையா அவங்க வாழ்க்கை கதையெல்லாம் சொல்லி பேசினாங்க. அது மட்டும் இல்ல, அப்புறம் அவ்வளவு கோவப்பட்டாங்க, கோவப்படுற இடத்துல குணம் இருக்குங்கிற மாதிரி அப்புறம் அவங்களே ஒரு டீ எல்லாம் போட்டு கொடுத்து பேசிட்டு, நல்லா வரணும், நீ நல்லா பண்ண சின்ன பொண்ணு, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க. சோ என்னுடைய பயணத்துல வந்து நான் முக்கியமான விஷயங்களை கருதுறது, இப்படிப்பட்ட பெரியவங்களோட எத்தனை பேத்துக்கு அந்த அனுபவம் இருக்கும். அதாவது ஒரு ஜாம்பவான்களோட நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு, அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு, இல்ல அவங்க வாயில சொல்லி கேட்கக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்து எனக்கு சட்டமும் கொடுத்தது, ஊடகமும் கொடுத்தது. சோ இப்படி எல்லா பக்கத்துலயுமே நான் வந்து ரொம்ப பிஸியா இருந்த டைம் அந்த டைம்ல. சோ சட்டம் ரீதியாவும் நான் பிஸியா தான் இருந்தேன். ஊடகத்திலயும் இந்த மாதிரி பத்திரிகையில மாணவ நிருபர், இதுல ஆங்கரிங், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்படி பிஸியா இருக்கிற டைம்ல லேடிஸ்க்குன்னு ஒரு பிரேக் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிரேக் தான் எனக்கு வந்துச்சு. திருமணம் அப்படிங்கிறது, திருமணம் வந்து சூழ்நிலை காரணமா என்னாச்சுன்னா, என்னோட கணவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால அவர் அமெரிக்கால இருந்தாரு. சோ அப்போ அது ஆரம்பத்துல நான் மறத்தேன், ஏன்னா நான் இவ்வளவு பிஸியா இருக்கனால என்னால வர முடியலன்னு. பட் அந்த இதுல வந்து சுச்சுவேஷன்ல போற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து என்னன்னா, நான் அமெரிக்கா போனேன்னா என்னால சட்டத்தையும் தொடர முடியாது, என்னோட ஊடகத்தை பயணத்தையும் தொடர முடியாது. சோ அவ்வளவு பிஸியா இருந்த டைம்ல நான் அதை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இருந்தாலும் வந்து ஒரு குடும்ப சூழல் மாறுது, ஒரு பெரிய மாற்றம் வருது அப்படிங்கிற முறையில நான் அதை எடுத்துட்டு பண்ணேன் நானு. சோ அமெரிக்கா போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இந்த விஷயங்களை வந்து என்னால தொடர முடியல. சட்டத்தையும் தொடர முடியல, ஊடகத்தையும் தொடர முடியல. பட் அங்க போய் எப்படி பயனுள்ளதா அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிற முறையில அங்க வந்து ஒரு புதுசா கல்யாணம் ஆனதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா தான் இருந்துச்சு. இருந்தாலும் வெளிநாடுகள்ல அந்த தமிழ் சங்கம் இருக்கும் இல்லையா, தமிழ் சங்கம் சார்ந்து என்ன வந்து இயக்கிட்டேன் நான். அங்க இருக்க தமிழ் சங்கங்களோட சேர்ந்துட்டு அவங்க வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது, மாணவர்களுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுப்பாங்க. எப்பவுமே சண்டே வகுப்புகள் நடக்குவாங்க. சோ அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. சோ நம்மனால அங்க இருந்துட்டு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு பிஸியா வச்சுக்கிட்டேன். அது இல்லாம அங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் எடுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அமெரிக்கால பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் கழிச்சு நாங்க திரும்பி வந்துட்டோம். ஏன்னா அந்த அஷூரன்ஸ் வந்து என்னுடைய கணவர் வந்து சொன்னார், நம்ம அங்கேயே செட்டில் ஆக மாட்டோம், கண்டிப்பா நம்ம வந்துருவோம் அப்படின்னு. அதனாலதான் நம்ம இது பண்ணிட்டு ஒரு 6-7 வருஷம் கழிச்சு இங்க வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் எங்க பையனும் ஓரளவு கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான். சரி, நம்ம இங்க வந்துட்டோம், திருப்பி நம்மளோட வேலைகளை வந்து தொடருவோம். ஏன்னா நான் வந்து என்னோட கெரியரை வந்து ரொம்ப முக்கியமானதா நினைக்கிறேன். அதனால அதை தொடருவோம்னு சொல்லிட்டு திருப்பி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பி தூர்தர்ஷனே போனேன். ஏன்னா எனக்கு அது பழக்கப்பட்ட இடம், அவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் யாருன்னு தெரியும். அதனால திருப்பி போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் திருப்பி தொடரலாம்னு நினைக்கிறேன் செய்தி வாசிப்பாளரா அப்படின்றத சொன்னேன். அவங்க வந்து ஓகே நீங்க பண்ணுங்க, பட் இருந்தாலும் இப்ப 6-7 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, சோ திருப்பி ஒரு ரீ ஆடிஷன் வச்சுதான் எடுப்போம், ஏன்னா நீங்க எப்படி திருப்பி அதே இடத்துல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருப்பி ரீ ஆடிஷன் அதே ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு ஒரு ட்ரையல் இதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் ஸ்மூத்தா போனதுக்கு அப்புறம் திருப்பி தூர்தர்ஷன்லேயே நியூஸ் ரீடரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, அங்க வந்து ஷோஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்றது, அந்த மாதிரியான வாய்ப்புகளும் கிடைச்சது.
ஆனா இப்ப வந்து என்னன்னா ஒரு 6-7 வருஷம் கழிச்சு வழக்குகள்ங்கிறது என்னால எடுக்க முடியல. ஏன்னா குடும்ப வேலை, அது இல்லாம இப்ப நியூஸ் ரீடிங் அது இதுங்கும் போது நம்ம அந்த வயசுல பண்ணது வந்து இப்ப ஒரு கல்யாணம், திருமணம், குழந்தைக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பிஸியா என்னால பண்ண முடியல. சோ என்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு என்னோட சூழ்நிலைக்கு நான் பிஸியா இருந்துட்டு என் படிப்புக்கு என்ன பண்ண முடியும், அதை பயனுள்ளதா என்ன பண்ண முடியுமோ அந்த இதுல நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட கணவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து இப்போ வந்து பில்டரா மாறிட்டாரு. சோ எங்களுக்குன்னு ஓன் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியை வந்து அவர் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கான சட்டம் சார்ந்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அது சார்ந்த இருக்கும் இல்லையா கம்பெனிக்கானது. சோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பாத்துக்கிறேன் எங்களோட கம்பெனி. சோ சட்டம் சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு குடும்பம் சார்ந்து இந்த மாதிரி பார்த்துட்டு என்னுடைய ஊடகத்துறை பயணத்தையும் நான் தொடர்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல யாராவது எழுதி கொடுக்கறது இல்ல பத்திரிகை சார்ந்து ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுல வந்து என்னன்னா, இப்படி திருப்பியும் என்னோட பயணம் தொடங்கினாலும் வாழ்க்கை வந்து எப்பவுமே வளர்ச்சியிலேயே இருக்காதுல்ல, நம்மளுக்குன்னு ஒரு சில அடிகள் கிடைக்கும்ல. அந்த மாதிரிதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து ஒரு பெண்ணுனாலும் ஒரு ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கறதா என்னோட தம்பிக்கு என்ன பொறுப்பு இருக்கோ குடும்பத்துல அதே அளவு பொறுப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். சோ என்னோட அம்மா அப்பாவை வந்து நல்லா வச்சுக்கணுங்கிறத என்னோட பொறுப்பா நினைச்சேன். அதை வந்து நான் சிறப்புற பண்ணேன். நான் வந்து அந்த ஊடகத்துல சின்ன இதுல படிக்கும் போது என் படிப்பு செலவை நானே பாத்துக்கிட்டேன். நான் சம்பாரிச்சு கொடுத்தேன். அவங்கள வந்து இது பண்ணேன். எங்க அம்மா அப்பாவை சொந்த வீட்டுல இருக்க வச்சேன் நான். சோ என்னோட பொறுப்புகளை பண்ணேன். ஆனா இப்படிப்பட்ட தருணத்துல எதிர்பாராத விதமா அம்மா அப்பா 2 பேருமே தவறுனாங்க. அது ஒரு 4-5 வருஷ காலகட்டத்துல வந்து அடுத்தடுத்து நிகழும்போது ஒரு பெரிய அடியா இருந்துச்சு. அதாவது நம்ம யார் நம்மளை பார்த்து மெய் செலுப்பாங்களோ, யார் நம்மளுக்காக உள்ளூர சந்தோஷப்படுவாங்களோ, அவங்க 2 பேருமே இல்லாதது வந்து என்னால அதுல வந்து தாண்டி வரவே முடியல. அது மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் எனக்கு வந்து என்னோட கணவரும் பையனும் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் என்னோட அம்மா அப்பாவையும் பாக்குறேன். சோ அவங்க இல்லாதது வந்து ஒரு பெரிய வெற்றிடம் ஆயிடுச்சு. எனக்கு அதுல இருந்து மீள்றதே ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. யார் நம்மள உள்ளூரா பாராட்டுவா, யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு இது. பட் இருந்தாலும் லைஃபோட சர்க்கிள்ங்கிறது அப்படிதான், எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டே இருக்காது. ஒரு சில இழப்புகளையும் தாண்டி தான் நம்ம இது பண்ணணும். சோ அவங்களோட மெமரிங்கிறது வந்து அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை அவங்க நம்ம என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்த கொண்டு செலுத்துறதன் மூலமா அவங்க மெமரியை நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ அதை எடுத்துட்டு அது சார்ந்த விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம என்னுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஊடக பயணத்துல வந்து இப்ப எனக்கு இன்னொரு புது கோணம் என்ன கிடைச்சிருக்குன்னா, ஊடகத்துறையில பயணிக்கிறேன், சட்டத்திலையும் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா கூட இப்போ வந்து ஒரு புது விஷயம், நம்ம வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் காலேஜஸ் கல்லூரி மாணவிகள்கிட்ட வந்து பேசுறது அப்படிங்கும் போது எனக்கு அது ஒரு புது வாய்ப்பா இருக்கு. அதாவது இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்த பாதைகளை வந்து மத்தவங்களோட ஷேர் பண்றது, அங்க போகும்போது அவங்களுக்கு நம்ம சொல்றோன்றது கிடையாது. அந்த பொண்ணுங்க வந்து நம்ம கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எதிர்பாராத இடத்துல எல்லாம் கேள்விகள் கேட்கறாங்க. அவங்க பிரச்சனையை வந்து நம்ம முன்னாடி வந்து சொல்றாங்க நம்மளை நம்பி. அப்ப இப்ப எப்படி மேம் சால்வ் பண்ணுவீங்க, எப்படி இதுங்கும் போது நம்மளை நம்பி இது பண்றது, நம்ம போன் நம்பர் வாங்குறதுங்கும் போது அதுல வந்து நம்ம பிஸி ஆகிறோம். அப்ப அது இன்னொரு புது உலகத்தை வந்து திறந்து கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கத்துக்கிறதுக்கு வந்து இது இல்ல வயசு இல்லைங்கிறத வந்து நான் நம்புறேன் உறுதியா. அதன் காரணமாக பாத்தீங்கன்னா, நான் வந்து 2 வீலர் ஓட்டுவேன், சைக்கிள்லாம் சின்ன வயசுலயே நம்ம ஓட்டணும். பட் எனக்கு இப்போ ஊடக பயணத்துக்கும் சட்டம் வெளியில போறதுக்கும் எனக்கு வந்து கார் தேவையா இருக்குங்கிறதுனால இப்போ ஒரு 5-6 வருஷம் முன்னாடி கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். இப்போ என்னோட வேலைகளுக்கெல்லாம் நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு நான் பண்றேன். அதே மாதிரி நான் என்னோட அம்மா அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுலயே தவறுனாங்கிற முறையில ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். அதனால இப்ப பாத்தீங்கன்னா மேரத்தான் ரன் பண்றது, ஃபிட்னஸ்ல அது இப்பதான் 1 வருஷமா தான் நான் ரன் பண்றேன். அதே மாதிரி சைக்கிளிங் வந்து சின்ன வயசுல ஓட்டினதை நான் திருப்பி எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 5 வருஷம் முன்னாடி என்னோட பையனை வந்து ஸ்விம்மிங் கூட்டிட்டு போனேன். அப்ப அவன் ரொம்ப ஒரு 2 நாள்ல ஸ்விம்மிங் கத்துக்கிட்டான். நம்ம ஏன் கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தண்ணினா அவ்வளவு பயம். பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு 2 நாள்ல கத்துக்கிட்டதை நான் 2 மாசம் எடுத்து கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த நீச்சல்ல வந்து நான் நிறைய பதக்கங்கள் வாங்கினேன் அந்த விஷயத்துல. சோ நம்மளுக்கானது ஊடகம் தான், நம்மளுக்கானது சட்டம் தான், நம்மளுக்கானது குடும்பம் தான் அப்படின்னு நான் எதோட நின்றல. எனக்கு புதுசு புதுசா பண்ணும்போது நிறைய அனுபவங்களை நான் உள்வாங்குறேன், நிறைய மக்களை பாக்குறேன், எனக்கான கம்யூனிட்டி பில்ட் ஆகுது, அடுத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கிறதுக்கு வந்து அது இதாகுது. இதனோட தொடர்ச்சி எப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, எந்த பத்திரிகைகள்ல வந்து நான் வேலை செஞ்சு மத்தவங்களை எல்லாம் இன்டர்வியூ எடுத்தனோ அந்த பத்திரிகைகள்ல வந்து நான் பண்ற விஷயங்களை பத்தின ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, இப்ப வந்துட்டு இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது லைஃப் ஒரு ஃபுல் சர்க்கிள்னு சொல்லுவோம்ல, நம்ம ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி அது வந்து இல்ல நம்ம ஒரு சரியான ட்ராக்ல தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்ப என்னோட அம்மாவோட மெமரியை வந்து நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் பற்று ஜாஸ்தி, அவங்க வந்து ஒரு எழுத்தாளராக இருந்தாங்க, சின்ன சின்ன சிறுகதைகள்லாம் எழுதினாங்க அப்படிங்கிற முறையில அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்களை வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கறத வந்து நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக என்ன பண்ணோம்னா, போன வருஷம் அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு எழுத்தாளர் லலிதா நினைவு சிறுகதை போட்டின்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து பொதுவா எழுத்தாளர்களுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க, பெண் எழுத்தாளர்களுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு
அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா, கம்மியான ரெஸ்பான்ஸ்னாலும் அந்த பெண்களுக்கு தான் அந்த வந்து, ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஆண் பெண் 2 பேருமே போராடினாலும் பெண்கள் வந்து 2 மடங்கு எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. அந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்கு, குடும்பத்துல இருந்து தாண்டி வர்றதுக்கு பல இடங்கள்ல 2 மடங்கு எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. சோ அந்த கை தூக்கி விடணுங்கிறது வந்து பெண்களுக்கு தான் அதிகமா தேவைப்படுறதா நான் உணர்றேன். அதனால பெண் எழுத்தாளர்கள் நான் அனௌன்ஸ் பண்றேன், ஒரு 50 கதைகள் வந்தாலும் நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் பரிசு 10,000, அடுத்த பரிசு 5,000, அடுத்த பரிசு 3,000 அனௌன்ஸ் பண்ணிட்டு 20 பேருக்கு சிறப்பு பரிசும் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணும்போது சரி 50-100 கதைகள் வந்தா வெற்றின்னு நினைச்சுதான் அதை அனௌன்ஸ் பண்ணோம். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, 50-100 கதைகள்னு சொன்ன இடத்துல 500-600 கதைகள் வந்துச்சு பெண் எழுத்தாளர்கள் இருந்து. அப்படியே நாங்கெல்லாம் மலைச்சு போயிட்டோம். எவ்வளவு கதை, எப்படி படிக்கிறது, எப்படி நம்ம அதை அதுவும் அவ்வளவு சிறப்பான கதைகள், இதுக்கு கொடுக்கறதா பரிசு, இதுக்கு கொடுக்கறதான்ற அளவுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சிறப்பான கதைகள். இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கதைகள் வந்த இடம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பல குக்கிராமங்கள்ல இருந்து வந்துச்சு, இந்தியால இருக்கக்கூடிய பல ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்துச்சு, உலகம் ஃபுல்லா அமெரிக்கா, யுஎஸ், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இன்னும் சொல்ல போனா பப்பா நியூ கினியான்ற இடத்துல இருந்தெல்லாம் வந்துச்சு. அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்கிறதே இந்த கதை வந்தோன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி ஒரு சிறப்பான ஒரு பெரிய வெற்றி அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 600 கதைகள் பெண்கள்ட்ட இருந்து உலகம் ஃபுல்லா வருதுன்னா அப்ப எத்தனை தேவை இருக்கு, அந்த பெண் எழுத்தாளர்களை தூக்கி விடுறதுக்கான தேவை எவ்வளவு இருக்குன்றதை உணர்ந்துகிட்டோம். அப்ப நாங்க சொன்னதை விட ஒரு 20 பேருக்கு பரிசுங்கிறது போய் இன்னொரு எக்ஸ்ட்ரா 20 பேருக்கு நாங்க சொன்னதை விட அதிகமா பரிசு கொடுத்தோம். ஏன்னா அவ்வளவு கதைகள் அவ்வளவு சிறப்பா கொடுக்குறாங்க போது அவங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முறையில 40 பேர்கிட்ட நம்ம பரிசு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, இந்த முயற்சியை வந்து வருஷம் கண்டிப்பா தொடருவோம். இது வந்து என்னுடைய நான் சம்பாத்தியத்துல இப்ப நான் நல்லா இருக்கேங்கும் போது கிவிங் பேக் டு சொசைட்டி, நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம திருப்பி என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இதுல வந்து எனக்கு எந்த பலனும் கிடையாது, நம்ம கொடுக்கதான் சேரும், அவங்கள தூக்கி விடுறோம். இன்னும் இது எப்படிப்பட்ட பிளான்ல இருக்குன்னா, இந்த சிறுகதைகள் எல்லாம் வருஷம் வர அதை தொகுப்பாக்கி நூலாக போடணும் அப்படிங்கறத எங்களோட எண்ணமா இருக்கு. அது நூலா போடும்போது ஒரு 2-3 தொகுதியா வரும். இப்போ ஒரு வருஷத்துல வந்து ஒரு கதைகள் வந்திருக்குன்னா, சிறந்த கதைகள்னா ஒரு 25, 30, 40னா அடுத்த வருஷம் 30, இப்படி ஒரு 2-3 வருஷம் வரும்போது அதை தொகுப்பாக்கி நூலா போடணும், அதுக்காக விழா எடுக்கணும், அப்ப இந்த பெண் எழுத்தாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்கீகரிக்கணும், அப்ப அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பண்ணணும். சோ இந்த மாதிரி பிளான்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம எந்த துறையில இயங்கினாலும் நம்ம லைஃபோட பயன்கிறத வந்து கிவிங் பேக் டு சொசைட்டி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வேற விதமான ஐடியாஸ், இப்ப நீங்க ஏதாவது கொடுக்குறீங்க இல்ல வெளியில இருந்து வேற யாராவது கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனிங்ல தான் போயிட்டு இருக்கு. சோ இப்படிதான் என்னுடைய சட்டத்துறையும் ஊடகத்துறையும் என்னோட இந்த மாதிரியான பணிகளும் ஒரு இலக்கியம் சார்ந்த பணிகளும் எனக்கு வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் இதனோட சுருக்கம், நான் என்னோட வாழ்க்கையினுடைய சுருக்கம் அதுதான். இனி ஏதாவது பர்டிகுலரா சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் இல்ல பேசுறேன். ஒரு கிளாப் பண்றாங்க. அதாவது நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நீங்க கொடுத்தது ஒண்ணு. ஆனா நீங்க கொடுத்ததுதான் சிறந்ததா இருந்ததுன்னு தோணுது எனக்கு. நாங்க கேள்வி கேட்கறத விட இது ஒரு 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 ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அந்த பயணம் இருக்குது, அந்த பயணம் நிறைய விஷயங்களை சொல்லும், நிறைய செய்திகளை கொடுக்கும் மக்களுக்கு. அந்த செய்திகள் வந்து வேற மாதிரி ஒரு பரிணாமத்துல சிந்திக்க வைக்கும் எல்லாரையும். அந்த மாதிரி இப்போ உங்களோட பாதை வந்து நீங்க சொன்ன பொழுது வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச், ஒருத்தரோட வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி மாறுதல்கள் வருது, அந்தந்த மாறுதல்கள் வரும்போது நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் நம்ம செதுக்கிக்க முடியும், எந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களை எப்படி பாசிட்டிவா செதுக்க முடியும், மற்றவங்களுக்கும் உதவ முடியும், அந்த கோணத்துல நீங்க திங்க் பண்ணி உங்களோட பயணம் நல்லா இருந்ததுன்றது மிகப்பெரிய செய்தி. அருமையா இருந்தது உங்களோட வாழ்க்கை பயணம். அதுல நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்றதும் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஓவரால் வியூ கொடுத்தீங்க, ஒரு 360 டிகிரி புரிதல் மாதிரி கொடுத்துருக்கீங்க. மகிழ்ச்சியா இருக்கு. நான் வந்து முதல்ல ஜெயராஜன் சார், நீங்க புதுசா வந்திருக்கீங்க, ஆனாலும் வழக்கறிஞர்னு சொன்னீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க மேடம். மைக் ஆன் பண்ணுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் சேலத்துல வழக்கறிஞரா தொழிலாற்றிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி முகநூல்ல வந்து திருமதி நிர்மலா அவங்க வந்து எனக்கு நண்பர். முகநூல்ல நான் பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது 7 மணிலிருந்து 7:10க்குள்ளார வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். எனக்கு
அம்மையார் நிர்மலா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து முகநூல்ல நிறைய குறிப்பா வந்து அவங்க செய்தி வாசிக்கக்கூடிய அந்த பணி, அதோடு மட்டுமில்லாம குறிப்பா அவர்கள் வந்து உடற்பயிற்சி, குறிப்பா அந்த சைக்கிள் ஓட்டுறது, அதே மாதிரி நீண்ட தூரம் வந்து இந்த ஓட்டப்பந்தயங்கள் மாதிரிலாம் நிறைய அவங்க பண்றதெல்லாம் நான் அந்த முகநூல்ல நிறைய பார்த்துருக்கேன். நல்ல அழகாவும் செய்தி வாசிக்கிறது நான் பார்த்துருக்கேன். சட்டம் படித்தவர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு இதா இருந்துச்சு. அதனால் கவரப்பட்டும் ஈர்க்கப்பட்டும் இந்த நிகழ்ச்சியில உள்ள நுழைஞ்சேன். நான் சேலத்துல இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய ஏற்காடு இல்லத்திற்கு வந்திருந்தேன். ஸோ இங்க கொஞ்சம் ஓய்வா இருந்தனால வந்து இந்த நிகழ்ச்சியில முழுமையா கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்கு. இப்ப இவங்க சொன்ன இந்த தகவல்கள் பூரா ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு சாதிச்சிருக்காங்க அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கிற பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கு. சட்டத்துறை ஒரு பெரிய துறை, அதே மாதிரி ஊடகத்துறை பெரிய துறை. ஆனா இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஊடகத்தினால் வந்து நம்ம சாதித்தது நிறைய, அதே மாதிரி சட்டத்தினால் நாம் சாதித்துக் கொண்டிருப்பதும் நிறைய. ஆகவே இரண்டு பெரிய குதிரைகளை இவர்கள் அதாவது பெரிய துறைகளை வந்து இவர்கள் வந்து என்ன சொல்றது, ரெண்டு குதிரைகள் மேல வந்து இவர்கள் சவாரி செய்துகிட்டு இருக்காங்கன்றதுதான் நான் சொல்ல முடியும். ஒரு பெண்மணியா தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டு, அதே நேரத்தில் தன்னுடைய தாய் தந்தையரையும் பார்த்து கொண்டு, கணவருடைய தொழிலுக்கும் உறுதுணையாக நின்று பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு, அதே நேரத்தில் தொழிலையும் பார்த்து கொண்டு இருப்பது என்று சொன்னால், அதெல்லாம் வந்து ஒரு தன்னைத்தானே வந்து ஐக்கியப்படுத்தி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் இந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிறது தான் என்னுடைய முத்தாய்ப்பான கருத்து. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி சார். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி சார். வாங்க சார், சிவகுமார் சார் பேசுங்க. வணக்கம் வணக்கம். நிர்மலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களெல்லாம் நம்ம ஜூம் மீட்டிங்ல கொண்டு வந்திருக்கு. எனக்கு பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் சட்டம். ஆக்சுவலி நான் 66 டிகிரி முடிச்சு செக்ரட்டரியேட்ல வேலை செஞ்சு லா காலேஜுக்கு எடுத்தாப்புல இருக்காரு. செக்ரட்டரியேட்ல இருந்து திரும்ப குருடகத்துக்கு வந்து உங்க சட்ட கல்லூரியே பார்த்து கொண்டு நான் வேலை செய்யறேன். குருடகத்துக்கு 4வது மாடியிலிருந்து நான் பாக்குறப்ப உங்க சட்டம் உயர் நீதிமன்றம் கோபுரங்களை பார்த்தே வேலை செஞ்சேன். எனக்கும் சட்டம் படிக்கணும்னு ஆசையா இருந்து ஈவினிங் லா காலேஜ் அப்ளை பண்ணி அது சீரியஸா ட்ரை பண்ணல, அதனால கிடைக்கவும் இல்லை. நோ ரிக்ரெட். ஆனால் என் மகனை லா படிக்க வச்சேன், என்னுடைய அக்கா பையனை லா படிக்க வச்சேன். அந்த விதத்துல திருப்தி. எனக்கு பிடித்தமான ஒரு துறைன்னா சட்டத்துறை. ஒண்ணு, சமூகத்துல ஒரு மரியாதை கிடைக்கிறது, அது பெண்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கிறது என்று இதன் மூலம் பலருக்கு உதவி செய்ய முடிகிறது. அந்த விதத்துல லா வேணும். என் குடும்பத்துல 2-3 லாயர்ஸ் எல்லாரும் இருக்காங்க, பார்த்துருக்கு. அத்தனை மகளும் வேலை செய்வாங்க. சொன்ன மாதிரி குடும்ப பிரச்சனை, லேபர் பிரச்சனை எல்லாம் வரும். அவங்க கேஸ் முடிஞ்சு சந்தோஷமா ஜெயிச்சுட்டு போறப்ப அவங்களுக்கு சந்தோஷத்தை பார்த்துருக்கு. எனக்கு பிடித்தமான லா அதிகாரிகள் ஹரி பரந்தாமன் அண்ட் சந்திர சார் என்னோட ஃபேவரட் அட்வொகேட் அண்ட் பிகம் ஜட்ஜஸ். ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்னது. அவங்க கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கு ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன் வந்து இன்னொரு லேபர் அட்வொகேட் அண்ணா மேத்யூ அண்ட் வைகை மேடம். வழக்கறிஞர்ல அவங்களும் எங்களுக்கு பக்கத்து ஆபீஸ் அந்த மாதிரி ஒரு இவங்க எல்லாம் நண்பர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைகை மேமோட எஸ்ஆர் பிரசாத் சார் இருப்பார்ல, அவரு அவங்க எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்க. கேள்விப்பட்டது அவரு ஞாபகம் இல்லை. அண்ணா மேத்தி கிட்ட நான் 2-3 கேஸ் கொண்டு போய் நானு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணி எங்க ஒர்க்கர்ஸ் அஃபெக்ட் பண்ணப்போ அவங்களுக்காக கேஸ் கொண்டு போய் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அண்ணா மேத்தியோட எனக்கு ஒரு தொடர் கான்டாக்ட் இருக்கு. அப்போ வைகை மேடத்தை பார்த்துருக்கு ரொம்ப ஆர்வம். லேபர்களுக்காக அவ்வளவு உயிர் கொடுத்து வேலை செய்வாங்க. அண்ணா மேத்தி உயிர் கொடுத்தெல்லாம் அவ்வளவு அதிகாரிகளை திட்டுவாங்க. ஒரு லேபர் கூட தோக்க கூடாதுன்ற அளவுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க. She was my great inspiration for giving education to my daughter as well. அவங்கள பார்த்துதான் என்னுடைய டாக்டரும் வக்கீல் ஆகணும்னு ஒரு முடிவு பண்ண, அதுபடி
வக்கீல் ஆனாங்க. அண்ணா மேத்திக்கிட்டே ஜூனியர் ஆனாங்க. என்னுடைய சன்னன்லாவும் அண்ணா மேத்திக்கிட்ட தான் ஒர்க் பண்ண ஜூனியரா இருந்தாரு. நவ் இஸ் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இஸ் நவ் ஹைகோர்ட் ஜட்ஜ் சி சரவணன் சார். அண்ணா மேத்திக்கிட்ட ஜூனியரா ஒர்க் பண்ணவங்க என் டாக்டரும் சி சரவணன் அட்வொகேட் இருந்தாரு. இப்போ நவ் இஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்லிக்கிறதுக்கு. ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா சட்டத்தை நான் நேசிக்கிறேன். இன்னமும் ஓய்வு பெற்று நான் கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆயிடுச்சு. எனது ஓய்வு பெற்ற நண்பர்களுக்காக சட்டத்தின் மூலமும் பல கேஸ்களை எடுத்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கிய தொகைகளை நிலுவைத் தொகைகளை வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் அந்த வேலை செய்யறதுல சட்டம் மூலம் தான் இதெல்லாம் செய்ய முடியுது. நீங்க சொன்ன அது லேபர்ஸுக்காக செய்யறப்போ இன்னும் பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவங்க கிட்ட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அட்வொகேட் அண்ட் ஊடகத்துறை பணிபுரிவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல நிறைய வரணும் நான் எதிர்பார்க்கறேன். நிறைய வரணும், லேடிஸ் நிறைய வரணும். என் பேத்திகிட்ட சொல்றேன், நீங்க எல்லாம் லா படிங்க, லா ஃபார்ம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றேன். அவனுக்கு என்னவோ லா மேல அவளோட ஈர்ப்பு வரல. போக போக இனிமேல் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் வருமானு தெரியல. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்துட்டு. ஸ்ரீபன் சார், நல்ல அறிமுகம், நல்ல செய்திகள், வெரி இன்ஸ்பிரேஷன், கிரேட் இன்ஸ்பிரேஷன். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார், நன்றி சார். நமக்கு ஒரு நாளும் புதுசா இந்த மாதிரி யாராச்சும் வந்தாதானே நல்லா இருக்கும். மகிழ்ச்சி, நன்றி சார். திரைவடிவேல் சார் பேசுறீங்களா? இலங்கையிலிருந்து சார் பேச போறார். வாங்க. வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம். நான் உண்மையில எதிர்பார்த்தது என்ன விஷயம் என்றால், ஊடகத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இடையே எப்படி அதை அதுல உள்ள தொடர்புகள் என்ன, ஊடகத்துறையில செயற்படும் பொழுது வரக்கூடிய சவால்கள், அந்த சவால்களை எப்படி சட்டத்துறையின் மூலம் சரிப்படுத்துறது, அல்லாட்டல்ல சட்டத்துறைக்கு ஊடகத்துறை மூலமாக ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ், அவைகள் தொடர்பான விஷயங்கள் வரும். அதை பேசுவார்கள் திருமதி நிர்மலா அவர்கள் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் இது நான் அவர் வழங்கிய உரை அதை விட சிறப்பானது, எதிர்பார்த்து அதுக்குத்தான் வந்தேன். ஆனா அதை விட சிறப்பா இருந்து என்னன்னு சொன்னால், இந்த சட்டத்துறையையும் ஊடகத்துறையையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் என்றது பலருக்கு அது ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். ரெண்டையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி அதை அணுகலாம், எப்படி அதை செய்து கொண்டு போகலாம், அவருக்கு எப்படி எப்படி வாய்ப்புகள் தேடி வந்தன. அந்த தீபம் தொலைக்காட்சியை பற்றி சொன்னார்கள். அது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் தான் யூகேல இருந்து நடத்தினார்கள். அது மிகவும் போர் உக்கிரமான நடந்து கொண்டிருந்த காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு டிவி. அது நான் அப்பொழுது சவுதி அரேபியால இருந்து அதைத்தான் நடுவ பார்ப்பேன். என்றால் அதுதான் ஒரு ஊடகமாகவே இருந்த ஒரு டிவி என்று எங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஊடகம் தீபம் தான். அதுல நீங்கள் பணியாற்றினீங்கள் என்பது மறைமுகமாக எங்களுக்காக சேவை செய்திருக்கிறீர்கள் என்றதுதான் பொருள். அது மிகவும் நன்றியும் பாராட்டும். அருமையாக இருந்தது. நான் கூட சிவகுமார் ஐயா சொன்னது போல சட்டத்துறையில மிகவும் ஈடுபாடு கொண்டேன். 2 வருடம் சட்ட கல்லூரிக்கு அட்மிஷன் எடுத்துட்டு போக இல்லை. ஆனா அதே சமயத்துல 2 வருடம் அந்த சட்ட டிகிரிக்காக 2 வருஷம் படிச்சுட்டு இடையில விட்டுட்டேன். ஆனா இப்பவும் நான் என்ன கேட்டா சொல்றேன், நான் ஒரு சட்ட மாணவன். இரண்டா சட்டத்துறை சார்ந்த விடயங்கள் எதுவாக வந்தாலும் பத்திரிகைகள்லயோ அல்லட்ட வெளியில நடக்கிறது, இப்ப எங்களுடைய நாட்டில நடக்கிற பல சட்ட பிரச்சனை இதெல்லாத்தையும் நான் படிப்பேன். மிகவும் எனக்கு நல்ல ஆர்வம் இருக்கு. அது இப்ப மகள் இப்ப இந்த சட்டத்துறை சம்பந்தமான கேள்வி ஒன்று தான் என்னட்ட கேட்டுட்டு போனா, அதுக்காண்டி தான் நான் நிப்பாட்டினேன். அவருக்கு நாளைக்கு சட்டத்துறை சம்பந்தமான எக்ஸாம் ஒன்று இருக்கு. செகண்ட் எக்ஸாம் எடுக்கிறாவ, எல்எல்பி எக்ஸாம் எடுக்கிறாவ, இப்ப பார்த்து கொண்டு அதை எடுக்கிறார். அப்படி நான் என்னுடைய மகனையும் அதுக்கு தயார் பண்ணேன். அவர் 2 இயர் முடிச்சிட்டார். அதுக்குள்ள பேருந்து அவருக்கு வெளிநாட்டுக்கு அசைன்மெண்ட் வந்தாலே அவர் அதை விட்டுட்டு போட்டார். பார்ப்போம் இப்ப இவாவது செய்வான். எனக்கு அதுல நல்ல விருப்பம். என்னுடைய குடும்பத்திலேயாவது யாராவது இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம். என்னுடைய சகோதரனுடைய மகன் ஊரிலே யாழ்ப்பாணத்திலே பிராக்டிஸ் பண்றார். நல்ல ஒரு லோயராக இருக்கிறார்.
அப்ப எனக்கு சட்டத்திலே ஏதாவது பிரச்சனைகள் வந்தா நான் அவர்கிட்ட போன் பண்ணி கேட்பேன், இது எப்படி நடக்குது, இது எப்படி நடக்குது. இப்பொழுது நான் எங்களுடைய கட்சி, நான் சார்ந்துள்ள ஒரு தமிழ் தேசிய கட்சி சம்பந்தத்துல நான் ஒரு வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிறேன். அதுல நடந்த தேர்வு முறை சரியில்லை என்று ஒரு சாரர் வழக்கு போட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கிலே நான் ஒரு இடைபுகுனராக, இன்டர்வீனிங் பெட்டிஷனராக நான் போறேன். 24ஆம் தேதி வாரம் எனக்கு அந்த வழக்கு இருக்கு, அதுக்கு போகணும், திருக்கோணமலை என்ற இடத்துல. அப்படி சட்டத்துறையில எனக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கு. அந்த கருத்தோட பார்க்க நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஆர்வமாக இருந்த அந்த ஜேபிஎம் லோயரோட நீங்கள் வேலை செய்ததை பற்றி சொன்னீங்கள். அவரெல்லாம் எவ்வளவு பெரிய மகான் என்று தான் அவரை சொல்லுவோம். அவர் எதையும் எதுவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பெண்ணுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வழக்கு. அவருடன் சேர்ந்து நீங்கள் வேலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவருடைய அந்த குண இயல்பு தொட்டிக் கொள்ளாமல் விட முடியாது. ஏனென்றால் ஒருவர் தான் ஜூனியராகவும் இருக்க முடியும் அவங்க கிட்ட, இல்லைன்னா ஜூனியர். ஆமா 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 அது நிச்சயமாக. அது அந்த இது குண இயல்புகள் எப்படியோ நாங்கள் எங்களுக்கு விருப்பமானவர்களுடன் சேர்ந்து பயணிக்கும் போது அந்த குண இயல்புகள் எங்களை தொட்டி கொள்ளும். அது உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு கேள்வி ஒரு விஷயத்தை சொன்னீங்க, நான் நல்லா இருக்கிறதால என்ன பிரயோசனம், அது நம்ம பற்றி பீட்டி கொள்றதுக்கு தான் உதவும். ஆனா அதால இன்னும் 2 பேர் அதால பயன்பெற வேண்டும். அந்த எண்ணம் இருக்கே உங்களுக்கு, அந்த எண்ணத்துக்காக நான் உண்மையில உங்களுக்கு தலை வணங்குகிறேன். மிகவும் அருமையான சொற்பொழிவு. உங்களுடைய பயணம், வாழ்க்கை பயணம், இது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போன இந்த வாழ்க்கை பயணம் மிகவும் சுவாரஸ்யமானது, அருமையானது. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி சார். கல்யாணி மேடம் பேசுங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நிர்மலாமா, நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு நீங்க ஆரம்பிச்ச விதமே ரொம்ப பிடிச்சது. பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க அம்மா அப்பா அப்படி வந்தீங்க இல்லையா, அம்மா எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, தமிழ்ல ரொம்ப அது எல்லாமே கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஈஸியா கொண்டு வந்தீங்க. தோ யூ ஹேவ் ஃபேஸ்ட் மெனி திங்ஸ், ஆனா நீங்க பேசின விதத்துல எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத ஒரு நல்ல ஒரு கேக்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லா இடத்துலயுமே, அதாவது நீங்க படிக்க வந்த இடத்துலயும் சரி, அதுல இருந்து அப்படியே நீங்க ஊடகத்துறைக்குள்ள வந்ததும் எல்லாமே அப்படியே வந்தது ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க லைஃப் நல்லாவும் நீங்க யூ ஹவ் லிவ்ட் இட் நைஸ்லி. யூஎஸ் போனப்போ நீங்க அந்த 7 years யூ ஹவ் ஸ்பென்ட் இட் வித் அதர், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹாப்பி டு see you, happy to know about you. Thank you sir. எந்த இயர் பேட்ச் மேடம் நீங்க? எந்த இயர் பேட்ச்? எந்த வருஷம் முடிச்சீங்க? மெட்ராஸ் லா காலேஜ் சார். நான் முடிச்சது 2001. நீங்க ஆக்சுவலா உங்க மதர் எழுதின சிறுகதையெல்லாம் தொகுப்பெல்லாம் வச்சிருக்கீங்களா? அது தனித்தனியா வரும். உங்களுக்கு கோவை ஞானின்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியுங்களா? அவர் பெண் சிறுகதை எழுத்தாளர்களை ஒரு 10 வருஷம் முன்னாடி ஊக்குவிப்பாரு. அப்ப அவரோட தொகுப்புல எல்லாம் வெளியிடுவாங்க. அதுல அம்மா புதிய பெண்ணியம்னு ஒரு பத்திரிகை ஒண்ணு நடத்துறாங்க அவங்க. அது நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய கல்லூரிகளுக்கு எல்லாம் போச்சு. தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கிடைச்சது, லைப்ரரியில எல்லாம் இருந்துச்சு. அந்த கதைகள்லாம் வச்சிருக்கா உங்ககிட்ட? இருக்குதுங்களா? அம்மாவோட கதை இருக்கு. நேரம் கிடைக்கும் போது இங்க ஏதாச்சும் ஒரு கதைகளை சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, மகிழ்ச்சி. சந்திர சாரோடும் இவர் ஹரிபர்ணவன் சாரோடும் தொடர்பு இருக்கா? சந்துரு சார் ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் 2 தடவை போய் பார்த்தேன். ஹரி சார் ஓகே என்னோட சீனியர்ங்கிறதுனால அவரோட நல்லாவே இது பண்ணுவேன். இப்போ இல்ல, இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். ஹரி சாரோட நல்ல ரிலேஷன். ஓகே, அவரு கூட சந்துரு சாரோட தொடர்பு இல்ல, இருக்குதா? சந்துரு சார் அதான் நம்ம பேசணும்னா பேசலாம். பட் அவர் ஒரு ரொம்ப பிஸியான ஒரு இடத்துல இருக்கனால நம்ம போய் தேவையில்லாம அவரை பேச வேண்டியதில்லை. பட் ஹரி சார் வீட்டோட நம்ம வீட்டு அந்த மாதிரியான ஒரு மெம்பர். புரியுது. என்னோட எல்லா முக்கியமான காலகட்டத்திலயும் இருந்திருக்காரு. என் திருமணத்துக்கு வந்திருக்காரு, என் குழந்தை பிறந்தன பாத்துருக்காரு, அம்மா அப்பா இதானதுக்கு அப்புறம் வந்தாரு. ஆமா, அந்த மாதிரி எனக்கு ஹரி சார் என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி எனக்கு. வாங்க சார், ஐயா சார் பேசுறீங்களா? உங்க சித்ரா பேசிட்டோம். பேசலாங்களா? சித்ரா பேசிட்ட பிறகு நீங்க பேசுங்க. சரி, வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், எனக்கு ஃபர்ஸ்ட் இடம் எடுத்து ஹெட்டிங்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன். சட்டப்படிப்பு ஊடகத்துறையும் அப்படின்னா ஏதோ சட்டத்தை பத்தி ஊடகத்துறை எஜுகேஷனை பத்தி ஏதோ பேச போறாங்க
அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். உங்களோட லைஃப் ஸ்டோரி வந்து அது ஸ்டோரி இல்ல, அது பெரிய சாதனை. அந்த சாதனைக்கு எதுவுமே ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் மேம். நீங்க கண்டிப்பா வந்து கல்லூரி மாணவர்களுக்கு இதை நீங்க தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா மனம் தளர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ஒரு ஊக்கமா அமையும். அதோட இதை நீங்க வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து எழுதுனா கூட அது நூலா வெளியிட்டா கூட இன்னும் பயனுள்ளதா அமையும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அவ்வளவு அருமையா இருந்தது. இன்னைக்கு வீட்டுல இருக்க பெண்கள் வந்து பல பேர் எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கு, ஆனா குடும்பம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்னா இல்ல. அப்படி சப்போர்ட்டிவா இல்லாத சூழ்நிலையில இது உங்களுடைய வாழ்க்கை பயணங்கிறது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து, இல்ல நாம தான் நம்ம கால நிக்கணும், இது மத்தவங்க மோட்டிவேஷன் கொடுத்து குடும்பம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாதான் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு தளர்வு மனப்பான்மை இல்லாம அவங்க முன்னின்று தனக்கு தான் வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எதிர்காலத்தை வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்குள்ள ஊட்டும் அப்படிங்கிறத நான் எண்றேன் மேம். நீங்க பேச பேச நானும் வந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். நான் ஹிந்து பேப்பர்ல எழுதிடுறேன். அதனோட வெற்றி கொடி இதெல்லாம் நான் எழுதிட்டு இருக்கேன். நானும் எழுதுறேன். கவிதைகள், கட்டுரைகள் இதெல்லாம் நான் எழுதிட்டு வரேன் மேம். நீங்க சொல்ல சொல்ல சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து எழுதாம தளர்ந்து விட்டோமே. எவ்வளவு எல்லா குடும்பத்தையும் பாத்துக்கிறீங்க, அப்பா அம்மாவையும் பாத்துக்கிறீங்க, சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களையும் வந்து அதுக்காக வந்து தீர்வு காண்றீங்க, மாணவர்கள்ட்ட பேசுறீங்க. ஒரு நிமிடத்தை கூட நீங்க வந்து வேஸ்ட் பண்ணல. எல்லா நேரங்களிலும் உங்களால என்ன இந்த சமூகத்துக்கு செய்ய முடியுமோ, குடும்பத்துக்கு செய்ய முடியுமோ அப்படிங்கறத ஒரு திட்டமிடல். இந்த உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டோரி கேட்கும் பொழுது திட்டமிடல் இல்லாம எந்த ஒரு செயலும் யாராலுமே பண்ணவே முடியாது. அந்த திட்டமிடலை வந்து அவ்வளவு சூப்பரா நீங்க பிளான் போட்டு செம்மையா சக்சஸ் பண்ணிருக்கீங்க மேம். உங்களை மாதிரி நல்ல பெண்கள் அறிவு வந்து இந்த சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. உங்களால எவ்வளவு பேசி நிறைய பெண்களுக்கு வந்து மோட்டிவேஷன் தர முடியுமோ பண்ணுங்க மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அம்மாவுடைய பிறந்த நாள்ல நீங்க பெண் எழுத்தாளர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையா கொடுத்து அவங்களை வந்து முன்னேற்றணும், அவங்களுக்கான மனசுக்குள்ள ஒரு ஊக்கத்தை உருவாக்கணும், எழுதணுங்கிற ஆற்றலை உருவாக்கணும். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் இடத்துலதான் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து குவிந்து கிடக்கிறது. ஏன்னா சமூகத்துல பாதி பேருக்கு தெரியுது, ஆண்களை விட பெண்களுக்கு தான் சிக்கல். இது எல்லாரும் அறிந்த ஒண்ணுதான். அது வந்து எழுதும் போதுதான் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாத ஒன்றை எழுத்துக்களின் மூலமாகத்தான் உணர்த்த முடியும். இது பெண்களால் வந்து எழுத்துக்களை தான் உணர்த்த முடியும், பிறரிடம் சொல்வதை காட்டிலும். அதுக்கான ஒரு உந்துதல் சக்தியை கொடுத்திருக்கீங்க நிறைய பெண்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். வாழ்த்துக்கள் மேம். உங்களுடைய பணி மேன்மேலும் வளரணும். உங்களுடைய நல்ல செயல்கள் என்றும் நிலைத்து நிற்கணும், நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு. நன்றி மேம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சித்ரா. ஐயராஜ் சார் வாங்க. இருக்கீங்களா? ஐயராஜ் சார் வாங்க பேசுங்க. சிவகணி, அமதா மேடம் பேசுங்க. ஆமா, வாங்க சிவகணி பேசுங்க. மேடம், இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது மேம். நீங்க திருப்பூர்ல இருந்து போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் திருப்பூர் பக்கத்துல தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் பின்னாடி உங்களுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் உங்களோட வெற்றிக்கு இவ்வளவு உறுதுணையா இருந்திருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய செயல் வந்து இன்னும் மென்மேலும் தொடரணும், பல பெண்களையும் இந்த சமுதாயத்தையும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ சோ மச். பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சிவகணி. மாலதேவிமா. அனைவருக்கும் வணக்கம். நிர்மலா வணக்கம்மா. அருமையா இருந்ததுமா உன்னோட ஸ்பீச். நீங்க ஊடகத்துறையை பத்தி சொன்னீங்க, உங்க அப்பா அம்மாவை சொன்னீங்க, நீங்க பண்ற இலக்கிய பணியை பத்தி சொன்னீங்க, நிறைய சொல்லிட்டே வந்தீங்க. பெண்களுக்காக பெண்களை மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க அவங்களுக்காக வந்து ஒரு போட்டி நடத்தி அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்து நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருந்தீங்க. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் திருப்பியும் செய்வேன், ரெகுலரா செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பத்தியா, அதுதான் வந்து உங்களோட தன்னம்பிக்கையும் அந்த இடத்துல எனக்கு நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணுமா உங்களோட தன்னம்பிக்கையை. நீங்க வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி அம்மா அப்பாவை பத்தியும் நிறைய வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க பேசுனீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற உங்களோட கணவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நீங்க இந்த தளத்துல வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கினதுக்கு உங்களுக்கு நன்றிம்மா. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அமுதா மேடம். வேலம்மாள் மேடம் வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப ஒரு வக்கீல்
படிப்பு படித்து அதற்கு பிறகு அந்த ஊடகத்துறை, ஏன்னா ஊடகத்துறையில பெண்கள் வருவது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் ஒரு ஊடகவியல் படித்தவள். படித்து முடிச்சதும் நான் ஆசைப்பட்டது வந்து ஊடகத்துறைக்கு வரணும்னு தான். ஆனா அன்னைக்கு எனக்கு சொன்ன தினமணிக்கு தான் முத அந்த அந்த போஸ்டுக்காக நான் போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் என் காதுல ஒரு பீயிங் எ லேடி இஸ் யுவர் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னாங்க. அன்னைக்கு எல்லா மெரிட்டும் இருந்தும் பீயிங் எ லேடின்னா இரவு நேரம் பணி செய்யணும், அதெல்லாம் அவங்க இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்துல லேடிஸ் ரொம்ப வரல, சில விமன் பத்திரிகைகள்ல மட்டும்தான் இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நான் வந்தேன். வந்த பிறகு எனக்கு வேற மாதிரியாக அந்த இதழியல் துறையிலே நான் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு வந்து நீங்க சட்டம் படித்தும் ஊடகத்துறையில வந்து நல்லா வந்து வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அது உங்களுக்கு உங்க அம்மா அதுதான் நீங்க மறக்காம சொன்னீங்க பாருங்க. உங்க அம்மா சிறு வயதிலே உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது, உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி தந்ததெல்லாம் அழகா சொன்னீங்க. அப்ப அந்த ஒரு குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது. அத வந்து நீங்க எல்லாருக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அந்த உங்களுடைய உயர்ந்த குணம் தான் உங்களை இந்த அளவுக்கு வளர்த்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லா லேடிஸும் அது மாதிரி வரணும். அவங்க சிறுகதை எழுதுறவங்களை எல்லாம் எழுத வைக்கணும். அது 500 பேர் எழுதியிருக்காங்கன்னா உண்மையிலே அது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு அழகா எழுத வச்சிருக்கீங்க அத்தனை பேரை. தொடர்ந்து அதை செய்ய போறீங்க, அதுவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம்தான். அதனால உங்க வாழ்க்கையில வந்து நீங்க நல்ல ஒரு போராட்டம் மிகுந்த வாழ்க்கையா தான் நிச்சயமாக இருந்திருக்கும், அதுல மாற்று கருத்தை இல்லை. ஆனா அதுல நீங்க சட்டம் பயின்றது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அது ஏன்னா நிறைய விடயங்களை நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, அப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதை தெரிஞ்சு நீங்க வந்து அதுல உள்ள சின்ன சின்ன ஓட்டைகளை எல்லாம் கூட உங்களால தவிர்க்க முடியும். அதெல்லாம் தவிர்த்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறீங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க்கையில எல்லா வளமும் நீங்க பெறணும். ஏன்னா இது மாதிரி பெண்கள் மூலமா தான் நிறைய விழிப்புணர்வை வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியும். அது காலேஜுக்கெல்லாம் போய் நான் பண்றேன்னு சொன்னீங்க. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்களம்மா. சாருக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி நல்ல நல்ல ஆட்களை சார் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மேடம், நன்றி. வாங்க சார், ஐயராஜ் சார் பேசுங்க. வணக்கம். தோழி நிர்மலா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வெகு அழகாக எளிதில் மனதில் படும்படியாக எடுத்து சொன்னார்கள். மிகவும் அருமையாக இருந்தது. ஊடகத்துறை, சட்டத்துறை இரண்டிற்கும் பொதுவாக அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனாலும் இவர்கள் ஊடகத்துறையில் பணியாற்றுவதற்கு இவருடைய தமிழ் புலமை, பேச்சாற்றல், மற்ற திறன்கள் எல்லாம் இருந்ததுனாலே அந்த துறையிலே அவருக்கு ஈடுபாடு அதிகமாக இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் சட்டத்துறையில் பயின்று நல்ல ஒரு வழக்கறிஞராக உருவாக வேண்டும் என்கின்ற ஆர்வம். ஆக இரண்டு துறையிலையுமே இவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். ஒன்றுக்கு ஒன்று ஈடானது, இணையானது என்பதை தாண்டி இரண்டிலும் சம அளவிலே அவர் பயணம் செய்திருக்கிறார், சாதனைகள் பல புரிந்திருக்கிறார். இந்த நேரத்திலே நான் ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுக்க விரும்புகிறேன். என்ன வேண்டுகோள் என்றால், பொதுவாக நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடக்கிறது என்று சொன்னால் அதிலே குற்றம் சாட்டப்பட்டவன் உண்மையிலேயே குற்றவாளியா அல்லது குற்றவாளி இல்லாமல் வேண்டுமென்றே அவனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பழி சுமத்தப்பட்டு அவன் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கிறானா என்பதை தொடக்கத்திலேயே வழக்கறிஞர்கள் நன்றாக அறிவார். உதாரணமாக சிறு சான்றாகவே நான் சொல்லுகிறேனே, ஒருவன் டிஸ்ஆனரிங் ஆஃப் செக், ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாள் கொடுக்கல, கடைசியில செக்கை கொடுக்குறான், அது டிஸ்ஆனரிங் ஆகிப்போச்சு. அப்போ கடன் கொடுத்தவர் வக்கீல அணுகி என்னை ஏமாத்திட்டான், செக்கு கொடுத்துட்டேன், ஆனாலும் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அதே ஏமாற்றியவனும் ஒரு வழக்கறிஞரை வைத்து நான் செக்கே கொடுக்கல, அவர் என் மேல சும்மா பழி சுமத்துறாரு அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்று சொன்னால், இந்த இரண்டு வழக்கறிஞர்களுக்கும் நன்றாக தெரியும் யாரை ஏமாற்ற விரும்புகிறார்கள், யார் நியாயத்தின் வழியில இருக்கிறான், யார் அநியாயத்தின் வழியில இருக்கிறான் என்பதை
அவன் கொடுக்கிற சான்றுகள், ஆவணங்கள், அவருடைய உரையாடல்கள் எல்லாமே புரிந்துவிடும். அப்படி இருந்தும் கூட ஒரு குற்றவாளிக்கு சார்பாக, ஒரு நியாயவாதிக்கு எதிர்ப்பாக இந்த வழக்குரைஞர்கள் வழக்கை எடுத்துக்கொண்டு வழக்கு நடத்துகிறார்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தவிர்க்கப்பட வேண்டும். இது எதா இருந்தாலும், நான் சின்னது உதாரணம் தான் சொன்னேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒரு வழக்கறிஞரை ஒருவர் அணுகுகிறார் என்றால் உண்மையிலேயே இவன் ஒரு ஜஸ்டிஸ்க்காக வர்றானா, இல்ல தான் செய்த குற்றத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக வருகிறானா என்பதை வழக்கறிஞர் நன்றாக உணர்வார் என்பதில் நான் பெண்ணமாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் மாற்றுவதற்காக முயலுகிறானோ அப்படிப்பட்ட வழக்குகளை எடுத்து நடத்துதல் கூடாது என்கிற ஒரு உறுதித்தன்மை, அதாவது நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒழிய தனக்கு வருவாய் வருகிறது என்பதை ஒரு இரண்டாம் பட்சமாக கருதி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கறிஞர்கள் முன்வர வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை உந்துதல் காரணமாக தோழி நிர்மலா அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நன்றி சார். நீங்க சொன்னது சிறப்பான விஷயம் தான். பட் இது எல்லா துறையிலுமே இருக்கக்கூடியது. எப்படின்னா, இப்ப நானே சொன்ன மாதிரி, இப்ப ஹரிபரந்தாமன், சந்துருங்கிறவங்க லேபர்ஸ்க்காக வழக்கெடுக்கிறவங்க, எங்களுக்கு ஆப்போசிட்ல வர்றவங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டுமே வழக்கெடுக்கிறவங்க தான் வக்கீலுங்க. அவங்க தனி. சோ அப்ப அவங்களுக்கு தெரியாதா இவங்களை வேலையை விட்டு தூக்குறது அநியாயம்னு சொல்லிட்டு? இருந்தாலும் அதை நியாயப்படுத்தி அவங்களை திருப்பி அந்த வேலையில சேர விடாம இருக்கிறதா அந்த மேனேஜ்மெண்ட் வக்கீலோட வேலை. அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில மருத்துவர் நேர்மையா இல்லைங்க இதுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா போதும்னு நினைப்பாங்க. ஆனா நிறைய மருத்துவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேன் எடுங்க, இந்த இதை டெஸ்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சோ எல்லா துறைகள்லயுமே ஒரு சுயநலமாக ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்தோட நம்ம எதுக்காக அந்த வேலைக்கு வந்திருக்கோன்ற இல்லாதவங்க எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு மத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுடைய சதவீதம் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அது எல்லா துறை, நீதித்துறைன்னு இல்லை, எல்லா துறையிலுமே அந்த சதவீதம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா அப்படிப்பட்டவங்க வரும்போதுதான் நல்லது நடக்கும், மக்களுக்கும் சரி எல்லா துறைகள்லயுமே. இது நீங்க சொல்றது எனக்கு 100க்கு 100 புரியுது. பட் அந்த எண்ணிக்கை எல்லா துறைகள்லயும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுதான் இல்ல இருக்கு. அதை களைவதற்கு அல்லது குறைப்பதற்கு தங்களால் ஆன முயற்சிகளிலே ஈடுபடுங்கள் என்பது என்னுடைய. அதுதான் சார். நம்ம நேர்மையா இருந்துக்கலாம், நம்மளை சுத்தி ஒரு 2 பேரை நம்ம இது பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன பிரச்சனை சார், இந்த மாதிரி 2 பேர் இருந்துட்டாங்கன்னா கேஸே கிடையாது. அங்கதான் பிரச்சனை. கேஸ் ஓடும் எல்லா பட்சத்துலயும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணவங்க எல்லாம் வக்கீல வச்சு வெளில வந்துடுறாங்க. எவ்வளவு பேர் வெளில வந்துடுறாங்க. பணம் விளையாடுதுன்றது ஒரு பக்கம். அப்படி இருந்தாதான் பிரச்சனை இல்லையே. நாளைக்கு எலெக்ஷன் கூட தேவையில்லையே. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இல்ல, அவங்க அந்த துறையில இருக்கிறதுனால அந்த துறை சார்ந்த வழக்கறிஞர்களோடு இவர் பழகுகிற காரணத்தினால அவர்களுக்கு இவர்கள் எல்லோரும் உதாரணமாக இருந்து, நான் குற்றவாளிகளுக்காக நாங்கள் வாதாட மாட்டோம் என்கிற ஒரு உறுதியோடு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது நிறைவேறுவதற்கு எல்லாரும் பலருடைய ஆசையா தான் சார். ஆக்சுவலா பார்த்து பலருடைய ஆசை அதுதான். அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால நம்ம சொல்றோம். இல்ல, அது சரி பிழை, சரி தவறு என்றதுக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு பிழையண்டு படுறது இன்னொரு ஆளுக்கு சரியா சார். அது இல்ல அது சொல்ல வரல. சில விஷயங்கள் குற்றம் நடந்ததுன்றது நிரூபிக்கப்படலன்னா கூட அது கண்ணு எதிர்ப்பே நடக்குதுன்றது தெரிஞ்ச விஷயங்கள். இல்ல, அப்படியான விஷயங்கள் அது வேற. அதுதான் சொல்றாங்க. மாதிரி விஷயங்கள்ல கேஸுங்கள தவறான ஆளுங்களுக்கு இப்ப இதை எடுக்க கூடாது அப்படின்றதுதான் சாரோட இது. நீங்க சொல்றது வேற. இல்ல, அது சரியா இருக்கலாம். ஆனா ஒரு பக்கத்துல இப்ப நாங்கள் தீர்ப்பு அதான் அதுக்காகத்தான் நீதிமன்றத்துக்கு போறோம். ஏனென்றா ஒவ்வொருத்தரும் அது நியாயம் என்று சொல்லுவார், இவர் இன்னொருத்தர் பிழை என்று சொல்லுவார். அதை விசாரிச்சு தீர்ப்பு கூறுறதுக்காண்டித்தான் நீதிமன்றமே இருக்கு. ஆனபடியினால நாம ஒரே அடியாக அது அப்படியே தவறுண்டு நினைக்கிறத தவறுண்டு சொல்லி நாம முடிவே எடுக்க இயலாது. ஒரு ஒரு வழக்கறிஞராக அவரே இவர் பிழைதான் விட்டிருக்கிறார் என்று சொல்லி அவரே உடனே தீர்ப்பு, அது ஒரு எடுந்தமானத்தில் அவர் அவருக்கு ஒரு முடிவுக்கு வர இயலாது. அதுக்குள்ள கன விஷயங்கள் இருக்கலாம். அது உண்ட அதான் சொல்றது.
என்ன கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய். ஆனபடியினாலே நீதிமன்றம் அதுக்குத்தான் இருக்கு. ஆனபடியினால நாம வழக்கறிஞர்களை போய் நீங்கள் அந்த வழக்குகளை எடுக்கவே கூடாது என்று அவர் அது சொல்லல, அப்படி சொல்லல. அது அதுல சில பிரச்சனைகள் இருக்கு, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும். மகிழ்ச்சி, நன்றி. வேலை இவங்க முதா மேடம் இருக்கீங்களா? முதா மேடம் பேசுறீங்களா? வாங்க வாங்க. இருக்கேன். வணக்கம்மா நிர்மலா, வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அழகா இருந்ததுமா நீங்க பேசினது. உங்களோட அந்த வாழ்க்கையில உங்களோட ஒவ்வொரு துறையிலையும் உங்களோட அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நானும் அதை கேட்டுட்டு இருக்கும்போது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நீங்க அந்த சந்துருவோட இருக்கும் போதும், நீங்க அந்த இவரு பரந்தாமன் அவங்களோட எல்லாம் இருக்கும்போது நீங்க ஏதாவது முக்கியமான கேஸ் மாதிரி ஏதாவது பார்த்திருப்பீங்க, அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சொல்லுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நீங்க மீடியால அந்த இதுல இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் செய்தியை நீங்க எப்படி கொடுத்தீங்க, உங்களோட நேரம் எப்படி இருந்தது, அந்த சமயத்துல ஏதாவது உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டிய நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு தடவை இவரு சொல்லியிருந்தார். நான் அப்ப கேட்டிருந்தேன், ஒரு செய்தி வாசிப்பாளர் சொல்லும் போது, இந்திரா காந்தி அம்மா ஷூட் பண்ணிட்ட சமயத்துல திடீர்னு அந்த செய்தியை சொல்லும் போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது சில முக்கியமான குறிப்புகளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது குறிப்புகள் கொடுப்பீங்களோ அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அது மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். ரொம்ப சிறப்பு. உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மேலும் மேலும் நம்முடைய நாட்டுக்கும் தேவை. நீங்க இந்த பெண்களுக்கு கதையெல்லாம் நீங்க எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதெல்லாம் மிகச்சிறந்த ஒன்று. அதை எல்லாராலையும் செய்ய முடியாது. அதுவும் ஏராளமான கதைகள் எல்லா இடங்கள்ல இருந்தும், தெரியாத ஊர்கள்ல எல்லாம் தமிழர்கள் வாழுறாங்கன்னு அந்த வார்த்தையை கேட்கும் போதே ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க இருந்து கதை எழுதி அனுப்புறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களோட உணர்வுகளை அத கதைகளா அவங்க வெளிப்படுத்தி கொடுக்கும் போது அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கறதும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இதையும் நீங்க கொஞ்சம் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். தொடர்ந்து உங்களோட பணியை மிகச்சிறப்பா ஆற்றணும். இறைவனோட அனுகிரகமும் உங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதமும் என்றென்று உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் உங்களை வாழ்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அது மாதிரி அம்மா அதை கேட்ட மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்கா? அனுபவம்னா நான் இன்னைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணது என்னோட 20 வருஷம் அந்த வாழ்க்கை பயணம், பல ஃபீல்ட்ஸ்ல வேலை செஞ்சதை சுருக்கி சொல்லணுங்கிறதுனால நான் முக்கியமானது சொன்னேன். இப்ப அம்மா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு செய்தி படிக்கும் போது என்ன நடந்ததுங்கிற ஒரு சின்ன ஈவெண்ட், அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் இருக்கும். நான் ஒரு 100 பிரபலங்களை பண்ணுனா ஒரு பிரபலங்களோடயும் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவங்க ஜெயலலிதா மறைந்த போது நான் தான் நியூஸ் வாசிச்சேன், கலைஞர் மறைந்த போது நான் நியூஸ் வாசிச்சேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு 3 மணிக்கே வர சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, நான் கார் ஓட்டிட்டு போவேன் அப்படின்னா கூட எனக்கு என்ன பிரச்சனைனா வழியில தான் கலாட் ஆகும். சோ அதனால நான் வர முடியாது, நீங்க ஆபீஸ்ல இருந்து எனக்கு கார் அனுப்புங்க, அப்பதான் நான் வர முடியும்னு சொன்னேன்னா, அப்புறம் எனக்கு 2 மணிக்கே நைட் 2 மணி, அவங்க ஜெயலலிதா இருந்த டைம்லாம் 2 மணிக்கே வந்துச்சு எனக்கு கார். நாங்க 3 மணிக்கு ஆரம்பிச்சோம் நியூஸ். 3 மணிக்கு ஆரம்பிச்சு எவ்ரி 1 hour புல்லட்டின் போயிட்டே இருக்கு. அடுத்த நியூஸ் ரீடர் வரவே முடியல, ஏன்னா அந்த நிறைய பஸ்ஸுகள்லாம் வரல, வண்டி எல்லாம் இல்லைங்கும் போது அவங்களால வர முடியல. அதனால அன்னைக்கு நாள் ஃபுல்லா நாங்களே த்ரூ அவுட் இது பண்ணி, அப்ப கூட படிக்கிறவங்க வேலை செய்யறவங்க, அதுல ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், அவர் பாவம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, ஏன்னா 2 மணில இருந்து அவர் வேலை செஞ்சுட்டே இருந்து அந்த மாதிரி. சோ ஒரு நியூஸ் ரூம்னா என்ன நடக்கும், இல்ல எந்த மாதிரி இது ஃபேஸ் பண்றோம், பட் நம்ம அங்க எவ்ரி 1 hour நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நியூஸ். நம்ம எத்தனை பிரச்சனையில இருக்கிறோம், 1 மணிக்கு போனாலும் 2 மணிக்கு போனாலும் நம்ம ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வர்தா புயல், அந்த வெள்ளத்துல போய் செய்தி வாசிச்சது, நான் படிச்சு முடிச்சுட்டு வர்றேன், வர கார்ல அப்படியே தண்ணி ஏறிட்டே போது, ஆல்மோஸ்ட் என்னோட பேனட் மூழ்கிருச்சு தண்ணிக்குள்ள. சோ அப்படி ஒரு பெரிய அட்வென்ச்சர். அதே மாதிரி இந்த கொரோனா டைம்ல யாருமே வெளியில போக மாட்டாங்க, பட் நான் அந்த நியூஸ் படிக்க போகும்போது ரோடு, மவுண்ட் ரோடே காலியா இருக்கும், ஒரு காக்கா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கார் ஓட்டிட்டு போவேன், போலீஸ் கூட நிறுத்த மாட்டாங்க, ஏன்னா நான் மீடியா பர்சன். சோ அந்த மாதிரி அனுபவங்கள். ஏன்னா கொரோனா டைம்ல அது தூர்தர்ஷன்ல மட்டும் அந்த மாஸ்க் போட்டுட்டு படிக்க வச்சாங்க, அது ஒரு காலம் அந்த மாதிரி. சோ ரொம்ப முக்கியமான காலகட்டம் எல்லாம் செய்தி வாசிச்ச அனுபவங்கள் வித்தியாசமானது. பட் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டரான எக்ஸ்பீரியன்சஸ். நான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னோட பாதை. எப்படி நீங்க கதைகள் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட வாழ்க்கை கதை, அந்த 20 வருஷத்துல நான் கடந்து வந்தது, அந்த போராட்டத்தினோட சுருக்கமா நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதனால நான் அதை ஃபோக்கஸ் பண்ணேன். அதான். சந்திர சார் கிட்டயும் அவங்க கிட்டயும் நீங்க ஒர்க் பண்ணும்போது ஸ்பெசிபிக் கேஸ் எதாவது நினைவுல இருக்குதா?
ஸ்பெசிபிக்னா இந்த மாதிரி தான் சார். அதாவது ஒரு பல்கா வந்து ஒரு ஒர்க்கில் என்ன சொல்ல தொழிற்சங்கத்துல இருந்து இத்தனை பேரை நாங்க இது பண்ணாங்கன்னா அந்த தொழிற்சங்கம் வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. நாங்க அந்த 20 பேத்துக்காக போராடுவோம். இப்ப கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் வந்தாங்கனாலே ஜட்ஜஸ் கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா அவங்க அப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆர்கியூ பண்ணுவாங்க. சண்டை போட்டு அவங்க கிட்ட இது பண்ணி அந்த கேஸ் ஜெயிச்சு கொடுக்குற வரைக்கும் அதை இது பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலர் பிரபலமான கேசஸ்ன்னு எதுவும் இருக்காது. ஏன்னா தொழிலாளர் கேசஸ்ங்கும் போது ஒரு பல்கா ஒரு இடத்துல வந்து ஒரு 10 பேரை வேலையை விட்டு நீக்கிறது, ஒரு 20 பேரை இது பண்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போய் அவங்களுக்கு அதை வேலை வாங்கி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான வழக்குகள் தான் நம்ம தொழிலாளர்களுக்காக வாதாடும் போது ஸ்பெசிபிக் கேசஸ்ங்கிறது இதுதான். நம்ம பிரபலங்கள் அந்த மாதிரி எதுவும் நம்ம எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரியான வழக்குகள் தான் இருக்கும். இல்ல நான் பிரபலங்கள்னு கேட்கல. ஆக்சுவலா பார்த்தா இது 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 வந்து ஒரு ஆர்குமெண்ட்ல அவர் சார் பண்ணது. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேஸ், அது வந்து ஒரு ஒரு முடியாத கேஸ் அவர் முடிச்சு கொடுத்தாருன்ற மாதிரி ஏதாச்சும் நினைவில் இருக்கான்னு கேட்டேன். இல்ல சார், எல்லாமே இந்த மாதிரி கேசஸ். நான் வந்து ஒரு 3-4 வருஷம் அவங்க கிட்ட ஜூனியரா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் திருமணமாயி நான் அமெரிக்கா போயிட்டேன்ல. ஒரு 7 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஒரு 4-5 வருஷம் நான் இருந்தப்போ நாங்க எடுத்த கேசஸ் இந்த மாதிரி தான். இப்போ நீங்க ஜஸ்ட் உங்க கம்பெனி இது மட்டும் பாத்துக்கிறீங்களா? இப்போ எங்களோட கம்பெனி மேட்டர்ஸ் மட்டும் தான். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரப்பா? ஆமா, அவர் ஹோம்ஸ்னு சொல்லிட்டு சவுத் சென்னை ஃபுல்லா நாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம். ஓ ரைட். 40 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம். சோ எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பாத்துக்கிறேன். அது சார்ந்த லீகல் அது சார்பா மட்டும் நீங்க இப்ப பாத்துக்கிறீங்க. ஆமா. பட் இருந்தாலும் இப்ப பெண்கள் நான் நிறைய அமைப்புல எல்லாம் இருக்கேன். இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப் அது இதுங்கும் போது அந்த பெண்கள்லாம் வந்து அந்த குடும்ப நல வழக்குகள், அவங்களோட பர்சனல் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து எங்கிட்ட போன்ல கேட்கும்போது அது ஃப்ரீயா லீகல் கவுன்சில் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணலாம், யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாம், அந்த கேசஸ் நீங்க எப்படி இது பண்ணலாம். ஸோ என்னோட ஃபோக்கஸ்ங்கிறது இப்ப அதிகமா வந்து ஒரு பெண்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். ஏன்னா நான் 20 வருஷத்துல நான் கடந்து வந்த பாதையில் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள்ங்கும் போது என்னோட அனுபவங்கள் என்னோட இதுங்கிறது அவங்களுக்கு நிறைய பலனளிக்கும்னு நினைக்கிறேன். அதனால அது சார்ந்து யார் வந்தாலும் நான் அவங்களுக்கு கைட் பண்றது, அவங்களுக்கு சார்ட் அவுட் பண்றது, இல்ல டைவர்ஸ் கேசஸ் வந்தா கூட நீங்க அந்த அளவுக்கு போக வேண்டாம், உங்களுக்குள்ள பேசி பாருங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயான லீகல் கவுன்சில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த எலெக்ஷன் நேரத்துல நியூஸ் வாசிச்சிருக்கீங்களாமா? எலெக்ஷன் கவுண்டிங்லாம் அனௌன்ஸ் பண்றாங்களா, அந்த மாதிரி நேரத்துல நியூஸ் வாசிச்சிருக்கீங்களா? போன தடவை நான் இது நடக்கும்போது நாங்களுக்கு கவுண்டிங் வரும். பட் அது நாங்க ஒரு ஆள் இருக்க மாட்டோம், ஒரு 4-5 பேர் இருப்போம். ஸோ மாத்தி மாத்தி அப்படியே வர வர அந்தந்த டைம்ல ஒருத்தர் போய் 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 படிப்போம். தூர்தர்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு பேனல்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும். ஸோ அதில் மாத்தி மாத்தி அப்படி வரும் எங்களுக்கு. ஓகே ஓகேம்மா. விஜயகிருஷ்ணன் சார் தெரியுமா? தெரியும், நல்லாவே தெரியும். சரிங்க, எங்களுக்கெல்லாம் நல்லா பழகினவரு, நம்ம இதெல்லாம் பேசியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலா நீங்க வந்து பேசுனதுல உங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடங்க சொன்னதுல மிகப்பெரிய செய்திகள் சொன்னீங்க, நிறைய செய்திகள் சொன்னீங்க, நிறைய டிஸ்கஷன். உங்கள் நேரத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன். எங்க குழுவில் வந்து சேர்ந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட மற்ற பயணமும் இனி வரும் காலங்களும் இனிமையாக அமையட்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை வாங்க கல்யாண் மேடம் எதனா சொல்லுமா? எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்மா நிர்மலா உங்க கையில. விஜயகிருஷ்ணன் சார் உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னீங்க. அவர் நடத்தின அந்த மங்கையர் சோலை ப்ரோக்ராம்ல உங்களை கூப்பிட்டு அந்த ப்ரோக்ராம்ல உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாரா அப்படின்றது தான் எனக்கு. நீங்க ஒரு பங்கேற்பாளரா இருந்திருக்கீங்களா அந்த ப்ரோக்ராம்ல? தூர்தர்ஷன்ல ஒர்க் பண்றேங்கும் போது அது எப்படியா எங்களோட சேனல் பண்ண மாட்டாங்க. இப்ப தூர்தர்ஷன்ல இருந்து வெளியில வந்த பின்னர் தான் நான் கேக்குறேன். இல்ல நான் வெளியிலேயே வரலையே, நான் இருக்கேன். அப்படியா, இருக்கிறீங்களா? ஓகே ஓகேம்மா ஓகே. ஏன்னா நீங்க வந்து நான் பண்ணல, நான் வந்து இப்ப எங்களோட கம்பெனில இருக்கிறதா நான் பார்த்துட்டு இருக்கேன். சட்டத்துறை சட்டம் சார்ந்து நான் எங்களோட கேசஸ் எடுக்கிறது இல்ல, சட்டம் சார்ந்து எங்க கம்பெனி பாத்துக்கிறேன். ஊடகம் வந்து நான் பயணிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன பத்தி ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க, கேட்பாங்க, நான் எழுதி கொடுப்பேன். மத்தபடி இந்த மாதிரி மீடியால பண்றது அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெறும் நியூஸ் மட்டும் தான் வாசிக்கிறீங்களா? எதனா ப்ரோக்ராம் எதனா நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்களா? எதனா பண்றீங்களா? ஆர்கனைஸ் பண்ண மாட்டோம். இப்ப ஏதாவது இந்த லைவ் வரும்ல, ஹலோ உங்களுடன் வரும், இல்ல ஏதாவது சிறப்பு விருந்தினர் புதிய வெளிச்சம்னு வரும், ஈவினிங்ல வந்து 7:32 அந்த மாதிரி லைவ் ஏதாவது இருக்கும். சோ அந்த மாதிரி பண்ணுவோம் நாங்க. சரி ஓகேமா ஓகே ஓகே. விஜயகிருஷ்ணன் வந்து ஆரம்பத்துல நியூஸ் ரீடரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அவர் தெரியும் நல்லா தெரியும். அதனால ப்ரோக்ராம் சைட் போயிட்டாரு. இப்ப நியூஸ்ல இல்ல, அவர் ப்ரோக்ராம் சைட் போயிட்டாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க. நீங்க ஜட்ஜஸ் வந்து சூஸ் பண்ண முடியுங்களா? இப்ப கேசஸ் நீங்க சொன்னீங்கல்ல லேபர் கேஸா சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, வக்கீலுங்க தான் சூஸ் பண்ண முடியுங்களா இல்ல ஜட்ஜஸ் கூட சூஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஜட்ஜஸ் சூஸ் பண்ண முடியாது. ஜட்ஜஸ் வந்து அந்த போடுவாங்க, அதாவது இந்தந்த கேஸ் இந்த ஜட்ஜஸ்னு போடுவாங்க. வக்கீல் பொறுத்த வரைக்கும் நாங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே தான் படிப்போம். சட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் இல்லைங்க. நீங்க இல்ல கேஸ் கோர்ட்ல நடக்கும் போது நீங்க சொன்னப்ப வந்து எனக்கு அவர் வந்து அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுவாருன்னு சொன்னீங்க. அவர் வக்கீலா இருந்தப்ப சூஸ் பண்ணிருப்பாரோ
ஹரி சார் அது வந்து எப்படின்னா நீங்க உங்களோட ஓரியன்டேஷன் எப்படிங்கறதா. அதாவது இப்ப நீங்க போகும்போதே இப்ப மேனேஜ்மெண்ட் வர்றதுங்கும் போது இப்ப அவங்க குடும்பத்துல அந்த மாதிரி அம்மா அப்பா அந்த மாதிரி யாராவது வக்கீலா இருந்திருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில அந்த மாதிரி ஒரு இது இருந்திருக்கும். அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுக்கணும். மேனேஜ்மெண்ட் எடுக்கிற வக்கீல நல்ல வசதியா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்ல பேமெண்ட் இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த தொழிலாளர் இதுங்கும் போது அவங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்க, ஏன்னா அதிகமா தொழிற்சங்கங்களோட அவங்க டீல் பண்ணுவாங்க, அந்த அடிமட்ட தாட்களோட டீல் பண்ணுவாங்க. சோ அவங்களோட தாட்டும் உங்களோட எண்ணமும் மெயின் வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன யாருக்கு வந்து உங்களுக்கு உங்களோட நாலேஜை வந்து கொடுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறது தான். எனக்கு இவங்களோட தான் செட் ஆச்சு. நான் இன்னொருத்தங்க எனக்கு மீடியா பண்ணக்கூடாதுன்னு சொன்னது வந்து சுதா ராமலிங்கம். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பெரிய ஹியூமன் ரைட்ஸ் லாயர். அவங்க சோ என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்காக வேலை செஞ்சவங்க தான். சோ அதனால எனக்கு என்னோட ஓரியன்டேஷன் ஃபுல்லா அந்த மாதிரி தான். எனக்கு வந்து ஒரு சேவை சார்ந்த இதுவாக தான் சட்டத்தை பாக்குறேன் நான். மற்றபடி எனக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் அதை பார்க்கல. தேங்க்யூ. இப்ப கல்யாணி மேடம் கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு மறுபடி என்னென்றால், நீங்கள் ஜட்ஜை சூஸ் பண்ண இயலாது. ஆனா இந்த லோயர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு 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 சிக்கலான கேஸ் ஒன்று வந்திருந்தேன்னு சொன்னா, அவர் அந்த ஜட்ஜ் வந்து இப்ப கிட்டடியில டிரான்ஸ்பர் ஆக போறார், அல்லாட்டால் அவர் ரிட்டையர் பண்ண போறார். ஏன்னா அந்த கேஸ் அப்படி என்ன நீங்க வாய்தான்னு சொல்லுவீங்களா, அதை தவணை கேட்டு அப்படி இழுத்தடிச்சு கொண்டு போவாங்க. இப்ப இந்த புது ஜட்ஜ் வரைக்கும் தங்களுக்கு சாதகமாக அந்த முடிவு லோயர் ஜெயராஜன் சிரிக்கிறார். இல்லன்னா அவங்களுக்கு ஃபேவரான ஜட்ஜஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கேஸ் அப்ப ஃபைல் ஆமா அப்படி செய்வாங்க. அல்லாட்டா இன்னொரு விஷயம் அவங்க செய்வாங்க என்னன்னு சொன்னா, அந்த இந்த இந்த ஒரு கேஸ் ஒன்று வந்துட்டா அந்த இந்த ஜட்ஜோட நாம சரி வராதுன்னு அந்த 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 கேஸே எடுக்கவே மாட்டாங்க. அப்படி செய்யறது உண்டே தவிர ஜட்ஜை மாத்தல. காலம் தாழ்த்தி போறதுதான். மத்தபடி அது ஜட்ஜ் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். காலம் தாழ்த்தி அதை வெயிட் பண்ணி அது நீங்க அந்த இதுலயே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். யார்கிட்ட போடலாம், எங்க வரலாம், நம்மளுக்கு எது ஃபேவரா நடக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் ரத்னவடிவேல் சார், இது நிறைய நடக்கும் சார். 2 வருஷமா நான் ஒரு என்னுடைய நண்பரோட கேஸ் எடுத்து வர்றேன். எங்க சீனியர் லாயர் சொல்றாரு, இந்த ஜட்ஜி கிட்ட வேணாம், அடுத்த போர்ட்போலியோ 3 மாசம் ஒரு மாறும். அந்த ஜட்ஜி வர்றாரு, அவர் ஆந்திரால வந்திருக்காரு, அவருக்கு தமிழ் இருந்துலாம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அவர் லாய்க்கு இல்லை. இன்னொரு ஜட்ஜி போர்ட்போலியோ மாறுது, அவருக்கு எனக்கு ஆகாது, நான் சொல்றது அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு, அவர் சொல்றது நான் கேட்க மாட்டேன், அவர்கிட்ட வேணாம். இப்படி 2 வருஷமா கேஸே எங்களால் லிஸ்ட் பண்ண முடியாம இருக்கு. லிஸ்ட் பண்ணவே முடியாது. அந்த லிஸ்ட் பண்ணி ஆர்கியூ பண்றத பண்ணலாம் வக்கீலுங்க. ஆனா அந்த ஜட்ஜி எனக்கு அவரோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்றது அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு, நான் சொன்னாலே கவுண்டர் பண்ணுவாரு. அப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ற சீனியர் கவுன்சிலர் இருக்காங்க. இப்படி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எல்லாம் இங்க கோர்ட்லயே தாமதமாகனா எங்க நாங்க வைக்கிற வக்கீல்களே தாமதப்படுத்துவாங்க. எங்களுக்கு காலம் சரியா வரல, இந்த நிலைமை சரியில்லை, இவர்கிட்ட போனா எனக்கு ஃபேவரட், நான் எதிர்பார்க்கல ஜட்ஜ் ஆர்டர் கிடைக்காது அப்படின்னு சொல்றது நிறைய இப்படிதான் போயிட்டு இருக்குங்க. இப்படிதான் டிலே ஆயிட்டு இருக்கு. ஆமா, கரெக்ட் மேடம்? நான் சொல்றது கரெக்ட் தான் மேடம்? ஜெயராஜ் சார், உங்களுக்கு தெரிஞ்ச நன்றி சார், நன்றி. ஒரு நாள் ஜெயராஜ் சாரை கூப்பிட்டு பேச வச்சிருவோம். வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி நிர்மலா மேடம். ஆக்சுவலா உங்களோட நேரத்திற்கும் உங்களோட சிறந்த உரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ.